அதில் 3ஆம் அதிகாரம் 3ನೇ ಅಧ್ಯಾಯ ಎಕ್ಸ್ಕ್ಯೂಸ್ ಮೀ 8ಆம் ವಚನ 8ನೇ ವಚನ. ಪಾಪ ಮಾಡುವವನು ಸೈತಾನನಿಂದ ಹುಟ್ಟಿದವನಾಗಿದ್ದಾನೆ, ಆದಿಯಿಂದಲೂ ಸೈತಾನನು ಪಾಪ ಮಾಡುವವನಾಗಿದ್ದಾನಲ್ಲ. ಸೈತಾನನ ಕೆಲಸಗಳನ್ನು ಲಯ ಮಾಡುವುದಕ್ಕೋಸ್ಕರವೇ ದೇವಕುಮಾರನು ಪ್ರತ್ಯಕ್ಷನಾದನು. கவனிங்க, தேவகுமாரன் வெளிப்பட்டார். தேவகுமாரನು ಪ್ರತ್ಯಕ್ಷನಾದನು. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணுவோம். ನಾವೆಲ್ಲರೂ ನಮ್ಮ ಕಣ್ಣುಗಳನ್ನು ಮುಚ್ಚಿ ದೇವರನ್ನು ನೋಡಿ ಪ್ರಾರ್ಥಿಸೋಣ. பரிசுத்தமுள்ள பிதாவே, ಪರಿಶುದ್ಧನಾದಂತ ದೇವರೇ, உம்முடைய பரிசுத்த கரத்திலே எங்களை தாழ்த்துகிறோம். ನಿಮ್ಮ ಪರಿಶುದ್ಧ ಕರಗಳಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನು ತಗ್ಗಿಸುತ್ತೇವೆ. யோக்கிய இல்லதே எங்களை ஆண்டவரே, தகுதி இல்லாத எங்களை உம்முடைய பிள்ளைகளாய் தகுதிப்படுத்தின தயக்காய் ஸ்தோத்திரம். ದೇವರೇ, ಯೋಗ್ಯತೆ ಇಲ್ಲದ ನಮ್ಮನ್ನ ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳಾಗುವ ಯೋಗ್ಯತೆಯನ್ನು ಅನುಗ್ರಹಿಸಿದ ದಯಗಾಗಿ ಸ್ತೋತ್ರ. துரோகிகளாக அக்கிரமக்காரராய் பாவத்திலே ஆண்டவரே தண்ணீரை போல பருகிருந்த எங்களை உம்முடைய பிள்ளைகளாக்கும்படி உம்முடைய திருக்குமாரனாகிய இயேசுவை தந்ததுக்காக ஸ்தோத்திரம். ದೇವರೇ, ದ್ರೋಹಿಗಳು ಪಾಪಿಗಳಾದ ನಮಗಾಗಿ ನಿಮ್ಮ ಮಗನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನ ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ. ஆமாண்டவரே, இவ்வளவாய் அன்பு கூர்ந்து உம்முடைய திருக்குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை எங்களுடைய ரட்சிப்புக்காக தந்த தயவுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ದೇವರೇ, ನಮ್ಮನ್ನು ಇಷ್ಟರ ಮಟ್ಟಿಗೆ ಪ್ರೀತಿಸಿ ನಿಮ್ಮ ಮಗನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನ ನಮಗಾಗಿ ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ. ஆண்டவரே, ದೇವರೇ, உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துனுடைய பிறந்த நாளை அவர் பூமியில பிறந்த காரியத்தை கொண்டாடும்படி அது நினைத்து ஸ்தோத்திரிக்கும்படி எங்களுக்கு இந்த நேரத்தையும் நாளையும் தந்ததுக்காய் ஸ்தோத்திரம். ದೇವರೇ, ನಿಮ್ಮ ಮಗನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಜನಿಸಿದನ್ನು ನೆನೆಸಿ ನಿಮಗೆ ವಂದಿಸುವುದಕ್ಕಾಗಿ ನೀವು ಕೊಟ್ಟಿರುವಂತ ಈ ಒಂದು ಒಳ್ಳೆಯ ಗಳಿಗೆಗಾಗಿ ನಾವು ಸ್ತೋತ್ರ ಮಾಡ್ತೀವಿ. வார்த்தையினாலே எங்களை பலப்படுத்தும். ನಿಮ್ಮ ವಾಕ್ಯದಿಂದ ನಮ್ಮನ್ನು ಬಲಪಡಿಸಿ துதித்து ஆராதிக்க உதவி செய்ததுக்காக ஸ்தோத்திரம். ಸ್ತುತಿಸಿ ಆರಾಧಿಸುವುದಕ್ಕೆ ಸಹಾಯ ಮಾಡಿದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ಬಂದಿರುವ ஆசீர்வதியும். ಪ್ರತಿಯೊಬ್ಬರನ್ನ ನೀವು ಆಶೀರ್ವದಿಸಿ. இயேசு பிறந்த நாள் உண்டான ஆசீர்வாதங்களை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಜನಿಸಿದ ದಿವಸದ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ನಾವು ಪಡೆದುಕೊಳ್ಳುವಂತೆ ಸಹಾಯ ಮಾಡಿ. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ಯೇಸುವಿನ ಹೆಸರಿನಲ್ಲಿ ತಂದೆಯೇ. ஆமென். அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ಯೋಹಾನನ ಸುವಾರ್ತೆ ಪುಸ್ತಕ 3ನೇ ಅಧ್ಯಾಯದ 16ನೇ ವಚನ. 16th verse. John chapter 3 verse 16. ದೇವರು ಲೋಕದ ಮೇಲೆ ಎಷ್ಟೋ ಪ್ರೀತಿಯನ್ನಿಟ್ಟು ತನ್ನ ಒಬ್ಬನೇ ಮಗನನ್ನು ಕೊಟ್ಟನು, ಆತನನ್ನು ನಂಬುವ ಒಬ್ಬನಾದರೂ ನಾಶವಾಗದೆ ಎಲ್ಲರೂ ನಿತ್ಯ ಜೀವವನ್ನು ಪಡೆಯಬೇಕೆಂದು ಆತನನ್ನು ಕೊಟ್ಟನು. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே நமக்காக அவர் வெளிப்பட்டார். அந்த கர்த்தனாದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಭೂಮಿಯಲ್ಲಿ ನಮಗಾಗಿ ಪ್ರತ್ಯಕ್ಷನಾದನು. இப்படி சொல்றேன்னு பிறந்தார் அப்படின்னு சொல்றதை விட ಯೇಸು ಸ್ವಾಮಿ ನಮಗಾಗಿ ಜನಿಸಿದರು ಎಂದು ಹೇಳುವುದಕ್ಕಿಂತ அவர் வெளிப்பட்டார் அப்படிதான் உண்மை. ಆತನು ಪ್ರಕಟವಾದನು ಎಂದು ಹೇಳುವಂಥದ್ದು ಸತ್ಯ. ஏன்னா அவர் ஆல்ரெடி இருந்தார். ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಆಗಲೇ ಇದ್ದವರು. எப்படின்னா அவர் சொல்றாரு, நான் பிதாவோடு கூட இருந்தேன். ಅವ್ರು ಹೇಳ್ತಾರೆ, நான் ತಂದೆಯ ಸಂಗಡ ಇದ್ದೇನೆ. ஆண்டவர் எப்பெல்லாம் பைபிள் சொல்லுதுன்னா அவர் வானத்தையும் பூமி உண்டாவதற்கு முன்பாக அவர் கூட இருந்தேன். அந்த ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ, ದೇವರು ಆಕಾಶ ಭೂಮಿ ಸೃಷ್ಟಿಸಲ್ಪಡುವುದಕ್ಕಿಂತ ಮುಂಚಿತವಾಗಿಯೇ ತಂದೆಯಾದ ದೇವರ ಸಂಗಡ ಇದ್ದೇನೆ. அனாதியாய் அபிஷேகம் பட்டு அனாதியாய் அவர் உண்டாக்கப்பட்டவர். ಆತನು ಅಭಿಷೇಕ ಮಾಡಲ್ಪಟ್ಟು ಆದಿಯಿಂದಲೂ ಅನಾದಿಯಲ್ಲಿಯೂ ಆತನು ಇದ್ದ ಆತನು. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அப்போ தேவன் பிதாவினுடைய சாயலா இருந்த இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வெளிப்பட்டார். ದೇವರ ಪ್ರತಿರೂಪವಾಗಿರುವಂತ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಈ ಭೂಮಿಯಲ್ಲಿ ಪ್ರಕಟವಾದರು. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அதுதான் கரெக்டான அர்த்தம். ಅದೇ ಒಂದು ಸರಿಯಾದಂತ ಒಂದು ಅರ್ಥ. ஆனா நிறைய பேர் அவர் பிறந்தார்ன்றதுனால அவர் எப்படி யோசிக்கிறாங்கன்னா,
அப்ப தெய்வம் இப்பதானே பிறந்தாரு. ಅಂದ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಜನಿಸಿದರು ಎಂದು ಹೇಳುವಾಗ ಅನೇಕರು ಏನೆಂದು ಯೋಚಿಸುತ್ತಾರೆ ಅಂದ್ರೆ, ಹಾಗಿದ್ರೆ ದೇವರು ಈಗ ತಾನೇ ಹುಟ್ಟಿದ್ದಾರೆ ಎಂದು அப்படின்னா ನೆನೆಸುತ್ತಾರೆ. அப்ப அவருக்கு முன்னாடி இருந்தவர் தானே தெய்வம். ಅಂದ ಅದಕ್ಕೆ ಅವರಿಗಿಂತ ಮುಂಚಿತವಾಗಿ ಇದ್ದವರು ತಾನೇ ದೇವರು ಎಂದು அதனால இயேசு ಯೋಚಿಸುತ್ತಾರೆ. கிறிஸ்து பிறந்தாருன்னா அப்பதான் அவர் தெய்வம், அவர் பிறந்த தெய்வமானார் நினைக்கிறாங்க. ಅಂದ ಕೆಲವರು ಹೀಗೆ ಯೋಚಿಸುತ್ತಾರೆ, ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಜನಿಸಿದರು ಎಂದು ಹೇಳುವಾಗ ಅವರು ಜನಿಸಿದ ದಿವಸದಿಂದ ಅವರು ಹುಟ್ಟಿ ದೇವರಾದರು ಎಂದು ನೆನೆಸುತ್ತಾರೆ. நீங்க கேட்டிருக்கீங்களா? ನೀವು ಕೇಳಿದ್ದೀರಾ? சில பேர் அப்படி சொல்றாங்க இல்லையா? ಕೆಲವರು ಆ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳುತ್ತಾರೆ, ஏசாமி இப்பதானே பிறந்தாரு, ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಈಗ ತಾನೇ ಹುಟ್ಟಿದ್ದಾರೆ, அதுக்கு முன்னாடில இருந்து இதெல்லாம் இருக்குதுன்னு சொல்றாங்க. ಅದಕ್ಕಿಂತ ಮುಂಚಿತವಾಗಿಯೇ ಕೆಲವು ದೇವರುಗಳಿದ್ದಾರೆ ಎಂದು ಹೇಳುತ್ತಾರೆ. ஏசாமி பிறந்தாரல்ல, ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಜನಿಸಿದರು ಅನ್ನುವಂಥದ್ದಲ್ಲ, தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். ಆತನು ಮಾಂಸ ಶಾರೀರದಲ್ಲಿ ಆತನು ಪ್ರಕಟವಾದನು. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. வானத்தையும் பூமியும் படைப்பதற்கு முன்பாகவே அனாதியா இருந்த தெய்வம் நமக்காக இந்த பூமியிலே மனுஷனாய் வெளிப்பட்டார். அந்த ಆಕಾಶವು ಭೂಮಿಯು ಸೃಷ್ಟಿಸಲ್ಪಡುವುದಕ್ಕಿಂತ ಮುಂಚಿತವಾಗಿ ಅನಂತನಾಗಿರುವಂತ ದೇವರು ನಮಗಾಗಿ ಭೂಮಿಯಲ್ಲಿ ಪ್ರತ್ಯಕ್ಷನಾದನು. ஆமென். அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அதுதான் கிறிஸ்மஸ் சொல்றோம். ಅದೇ ನಾವು ಕ್ರಿಸ್ಮಸ್ ಎಂದು ಹೇಳುತ್ತೇವೆ. அப்ப அவர் எதற்காக வெளிப்பட்டார்? ದೇವರು ನಮಗಾಗಿ ಪ್ರತ್ಯಕ್ಷವಾದ ಉದ್ದೇಶವೇನು? அப்போ அதுல சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டதுடைய நோக்கம் பிசாசுனுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு. அந்த ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ, ದೇವ ಕುಮಾರನು ಈ ಭೂಮಿಯಲ್ಲಿ ಹುಟ್ಟಿದರ ಉದ್ದೇಶ ಬಂದು ಸೈತಾನನ ಕೆಲಸವನ್ನ ಲಯ ಮಾಡುವುದಕ್ಕೋಸ್ಕರವೇ. சரி, அப்ப பிசாசுனுடைய கிரியைனா என்ன? அந்த ಸೈತಾನನ ಕ್ರಿಯೆಗಳು ಎಂದರೆ ಏನು? இப்போ ஆண்டவர் பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கு வெளிப்பட்டார். அந்த ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ, ದೇವರು ಸೈತಾನನ ಕ್ರಿಯೆಗಳನ್ನ ಲಯ ಮಾಡುವುದಕ್ಕೋಸ್ಕರವೇ ಪ್ರತ್ಯಕ್ಷನಾದನು ಅಂತ. ஏன்னா நரகம் பிசாசுக்காகத்தான் உண்டாக்கப்பட்டது. ಯಾಕಂದ್ರೆ ನರಕವು ಬಂದು ಸೈತಾನನಿಗಾಗಿ ಸೃಷ್ಟಿಸಲ್ಪಟ್ಟಂತ ಒಂದು ಸ್ಥಳ. இப்போ அவனுக்கு தான் அந்த நரகம். ಸೈತಾನನಿಗೆ ಆ ಒಂದು ನರಕದ ಸ್ಥಳ. நித்திய காலமா எரிகிற அக்கினியில தான் இருப்பான். ಅವನು ನಿತ್ಯ ಕಾಲವಾಗಿ ಉರಿಯುವ ಬೆಂಕಿಯಲ್ಲಿ ಇರುತ್ತಾನೆ. கரெக்டா? ஆனா அவன் செஞ்ச கிரியைகளை அழிக்கும்படிக்கு தான் தெய்வம் உலகத்துல. ಆದರೆ ಅವನು ಮಾಡಿದ ಕ್ರಿಯೆಗಳನ್ನ ನಾಶ ಮಾಡುವುದಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಭೂಮಿಯಲ್ಲಿ ಪ್ರತ್ಯಕ್ಷನಾದ. ಅವனுடைய அதிகாரத்தை, ಅವನ ಅಧಿಕಾರವನ್ನ, அவனுடைய தலையை, ಅವನ ತಲೆಯನ್ನ, அவனுடைய செயலை, ಅವನ ಕ್ರಿಯೆಗಳನ್ನ ಪೂರ್ಣமா ಅழிக்கும்படியா வெளிப்பட்டார். ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ನಾಶ ಮಾಡುವುದಕ್ಕಾಗಿ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಪ್ರತ್ಯಕ್ಷನಾದರು. சரியா? ஏன் அப்படின்னா அதை நான் சொல்றேன் பாருங்களேன், வாசிங்களேன். ನಾವು ಓದೋಣ. 1 பேதுருக்கு நிருபம் 5ஆம் அதிகாரத்துல 8ஆம் வசனம் நினைக்கிறேன். ಪೇತ್ರನು ಬರೆದ ಮೊದಲನೆಯ ಪತ್ರಿಕೆ 5ನೇ ಅಧ್ಯಾಯದ 8ನೇ ವಚನ. வாசிங்க. ಸ್ವಸ್ಥಚಿತ್ತರಾಗಿರ್ರಿ, ಎಚ್ಚರವಾಗಿರ್ರಿ, ನಿಮ್ಮ ವಿರೋಧಿಯಾಗಿರುವ ಸೈತಾನನು ಗರ್ಜಿಸುವ ಸಿಂಹದೋಪಾದಿಯಲ್ಲಿ ಯಾರನ್ನು ನುಂಗಲಿ ಎಂದು ಹುಡುಕುತ್ತಾ ತಿರುಗುತ್ತಾನೆ. நான் வாசிக்கிறேன் பாருங்க. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், ಸ್ವಸ್ಥಚಿತ್ತರಾಗಿರ್ರಿ, விழித்திருங்கள், ಎಚ್ಚರವಾಗಿರ್ರಿ. ஏன்னா ಯಾಕೆಂದರೆ உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன், ನಿಮ್ಮ ವಿರೋಧಿಯಾಗಿರುವಂತ ಸೈತಾನನು கர்ஜிக்கிற சிங்கத்தை போல எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். ಗರ್ಜಿಸುವ ಸಿಂಹದೋಪಾದಿಯಲ್ಲಿ ಯಾರನ್ನ ನುಂಗಲಿ ಎಂದು ತಿರುಗಾಡುತ್ತಿದ್ದಾನೆ. ಸರಿನಾ? இப்போ ಈಗ நமக்கு எதிராளி யாரு? ನಮಗೆ ವಿರೋಧಿ ಯಾರು? பிசாசு, ಸೈತಾನನು. இல்லையா? நம்ம கெடுக்கிறது, நம்மளை அழிக்கிறது, நமக்கு சாபத்தை வர வைக்கிறது, நம்ம வாழ்க்கையில ஒரு உயர்வு இல்லாமல் இருக்கிறது, சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறது, நம்ம நிம்மதியை கெடுக்கிறது, இது எல்லா காரியத்தையும் யார் தான் செய்யறது? ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಸಮಾಧಾನವನ್ನ ಕೆಡಿಸುವಂಥದ್ದು, ನಮ್ಮನ್ನು ಎದುರಿಸುವಂಥದ್ದು, ಇದೆಲ್ಲವೂ ಕೂಡ ಯಾರ ಕಾರ್ಯ? ಸೈತಾನನ ಕಾರ್ಯ. ಕರೆಕ್ಟಾ? அதனால தான் ஆண்டவர் மனிதனுக்கு நன்மை செய்யும்படி, இல்ல மனிதன் சந்தோஷமாய் சமாதானமாய் விடுதலையா இருப்பதற்காக பிசாசனுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு வெளிப்பட்டார் அப்படி சொல்றாங்க. அந்த ದೇವರು ಮನುಷ್ಯನು ಸಮಾಧಾನದಿಂದಿರುವಂತೆ, ತಾಳ್ಮೆಯಿಂದಿರುವಂತೆ ಸೈತಾನನ ಕ್ರಿಯೆಯನ್ನ ನಾಶ ಮಾಡುವುದಕ್ಕಾಗಿ ಮನುಷ್ಯ ಕುಮಾರನ ಪ್ರತ್ಯಕ್ಷನಾದನೆಂದು ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತೆ. அல்லேலூயா. அல்லேலூயா. சரி, அல்லேலூயா. அப்போ பிசாசுனுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு வெளிப்பட்டார்னா, அப்ப சைத்தானுடைய கிரியை என்ன? அந்த ಸೈತಾನನ ಕ್ರಿಯೆಯನ್ನ ದೇವರು ನಾಶ ಮಾಡುವುದಕ್ಕಾಗಿ ಪ್ರತ್ಯಕ್ಷನಾದನೆಂದ್ರೆ ಸೈತಾನನ ಕ್ರಿಯೆ ಏನು? சரியா? தேங்க்யூ. அல்லேலூயா. சரியா? பிசாசுனுடைய கிரியைனா என்ன? ಸೈತಾನನ ಕ್ರಿಯೆಗಳು ಅಂದರೆ ಏನು? யாருக்காவது தெரியுமா? ಯಾರಿಗಾದರೂ ಗೊತ್ತಾ? பிசாசுனுடைய கிரியை இது. ಸೈತಾನನ ಕ್ರಿಯೆಗಳೇ ಏನು? சரி, வாசிங்க. அதே இதில் வாசிங்க பாருங்க. வாசிங்க. இதில் வாசித்து பார்த்தீங்கன்னா 9ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கணும். 9 வாசித்தா புரியும். 9-10ನೇ ವಚನವನ್ನು ಓದುವಾಗ ನಮಗೆ ತಿಳಿಯುತ್ತದೆ. நான் தமிழில் வாசிக்கிறேன். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான்,
ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது, அவன் தேவனால் பிறந்தபடியால் பாவம் செய்ய மாட்டான். கரெக்டுங்களா? அப்போது 8ஆம் வசனத்தில் பாவம் செய்கிறவன் பிசாசினாலே உண்டாயிருக்கிறான். ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் என்ன செய்கிறானா? பாவம் செய்கிறான். அப்போது பிசாசுடைய கிரியை எது? அந்த ಸೈತಾನನ ಕ್ರಿಯೆ ಏನು? பாவம். பிசாசுடைய கிரியை எது? ಸೈತಾನನ ಕ್ರಿಯೆ ಏನು? பாவம். ஓகே, இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டணும்னா வாசிக்கும் பார்க்கலாம். ரோமர்கள் நிருபத்தில் அதை போட்டிருக்கு. நான் அதை சொல்லிவிட்டு உங்களுக்கு விளக்கி சொல்கிறேன். ரோமர்கள் நிருபம் 7ஆம் அதிகாரம் எடுத்துக்கிடுங்களேன். ರೋಮಪುರದವರಿಗೆ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ 7ನೇ ಅಧ್ಯಾಯ. இந்த 7ஆம் அதிகாரத்தில் 7ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ வாசியம் பார்க்கலாம். 19ஆம் ವಚನமும் 20ஆம் ವಚನ. 19ನೇ ವಚನವು 20ನೇ ವಚನವು. ನಾನು ಮೆಚ್ಚುವ ಒಳ್ಳೆ ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡದೆ ಮೆಚ್ಚದಿರುವ ಕೆಟ್ಟ ಕಾರ್ಯವನ್ನೇ ಮಾಡುವವನಾಗಿದ್ದೇನೆ. ವಾಸಿಯಮ್ಮೆ. ಮಾಡಬಾರದೆನ್ನುವ ಕೆಲಸವನ್ನು ನಾನು ಮಾಡಿದರೆ ಅದನ್ನು ಮಾಡಿದವನು ಇನ್ನು ನಾನಲ್ಲ, ನನ್ನಲ್ಲಿ ನೆಲೆಗೊಂಡಿರುವ ಪಾಪವೇ ಅದನ್ನು ಮಾಡಿತ್ತು. அப்போ மனுஷன் நல்லது செய்வதற்காகவே நன்மை செய்வதற்காகவே தேவனால் உண்டாக்கப்பட்டவன். ಒಳ್ಳೆಯದನ್ನ ಮಾಡುವುದಕ್ಕೋಸ್ಕರವೇ ದೇವರಿಂದ ಸೃಷ್ಟಿಸಲ್ಪಟ್ಟವನು. தேவனை வெளிப்படுத்துகிறதற்காகவே உண்டாக்கப்பட்டவன். ದೇವರನ್ನ ಲೋಕದಲ್ಲಿ ತೋರಿಸುವುದಕ್ಕಾಗಿಯೇ ಅಥವಾ ಪ್ರಕಟ ಮಾಡುವುದಕ್ಕಾಗಿಯೇ ಹುಟ್ಟಿರುವವನು. வேதம் சொல்கிறது மனுஷனுடைய படைப்பு அப்படின்னா மனுஷன் எப்படி படைக்கப்பட்டானா தேவனுடைய சாயலாக படைக்கப்பட்டான். ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ ಮನುಷ್ಯನು ಹೇಗೆ ಸೃಷ್ಟಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದಾನೆಂದರೆ ದೇವರ ಹೋಲಿಕೆಗೆ ಸರಿಯಾಗಿ ಸೃಷ್ಟಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದಾನೆ. அப்போ உங்களையும் என்னையும் ஆண்டவர் இந்த உலகத்துல படைக்கும் பொழுது நாம யாரை போல இருக்கிறோம்னா தெய்வத்தினுடைய சாயலா இருக்கிறோம். ನೀವು ನಾವು ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಜನಿಸುವಾಗ ಅಥವಾ ಸೃಷ್ಟಿಸಲ್ಪಡುವಾಗ ನಾವು ಯಾರ ಹೋಲಿಕೆಯಲ್ಲಿದ್ದೇವೆ ಅಂದರೆ ದೇವರ ಹೋಲಿಕೆಯಲ್ಲಿದ್ದೇವೆ. ಕರೆಕ್ಟಾ? நாம யாரா இருக்கிறோம்? ನಾವು ಯಾರಾಗಿದ್ದೇವೆ? பக்கத்துல ಕೈ ಕೊಟ್ಟು சொல்லுங்க. ಪಕ್ಕದವರಿಗೆ ಕೈ ಕೊಟ್ಟು ಹೇಳಿರಿ. தேவ சாயலா இருக்கிறோம். ನಾವು ದೇವರ ಹೋಲಿಕೆಯಲ್ಲಿದ್ದೇವೆ. நீ பக்கத்துல உட்காந்துக்கமா. நாம எப்படி இருக்கிறோம்? ನಾವು ಹೇಗಿದ್ದೇವೆ? தேவ சாயலா இருக்கிறோம். ದೇವರ ಹೋಲಿಕೆಯಲ್ಲಿದ್ದೇವೆ. உங்க முகத்தை நீங்க உங்க கண்ணாடில பார்த்தா நல்லா இருக்கும் இல்லையா? உங்க முகத்தை பாருங்க. நீங்க யாரை போல இருக்கீங்க? ನಿಮ್ಮ ಮುಖವನ್ನ ಕನ್ನಡಿಯಲ್ಲಿ ನೋಡಿಕೊಳ್ಳಿರಿ. ನೀವು ಯಾರ ಹಾಗಿದ್ದೀರಾ? தெய்வத்தினுடைய ದೇವರ ಹಾಗೆ. அப்படித்தானே பைபிள் சொல்லுது. ಅದೇ ರೀತಿಯಾಗಿ நம்ம மனுஷனை படைப்போம், ನಾವು ಮನುಷ್ಯರನ್ನ ಸೃಷ್ಟಿಸೋಣ, நம்மை போல தானே சொன்னாரு ஆண்டவர். ನಮ್ಮ ಹೋಲಿಕೆಯಲ್ಲಿ ಅವರನ್ನ ಸೃಷ್ಟಿಸೋಣ ಎಂದು ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ. நம்மை போல நம்முடைய ரூபத்தின்படியேயும் இல்லையா நம்ம படைப்போம் அப்படி ஆண்டவர் சொன்னார். ನಮ್ಮ ಹೋಲಿಕೆಗೆ ಸರಿಯಾಗಿ ಅವರನ್ನ ಸೃಷ್ಟಿಸೋಣ ಎಂಬುದಾಗಿ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತೆ. இல்ல அந்த வசனம் நீங்க வாசிங்களா, உங்களுக்கு தெரிஞ்ச வசனம் தான். ಆ ವಾಕ್ಯವನ್ನು ನಾವು ಓದೋಣ. ஆதியாகமத்துல ಆದಿಕಾಂಡ ಪುಸ್ತಕ 1ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் நினைக்கிறேன். 1ஆம் அதிகாரம் 24ஆம் வசனமா 26ஆம் வசனமா? ಆಮೇಲೆ ದೇವರು 26ನೇ ವಚನ. ಆಮೇಲೆ ದೇವರು ನಮ್ಮ ಸ್ವರೂಪದಲ್ಲಿ ನಮ್ಮ ಹೋಲಿಕೆಗೆ ಸರಿಯಾಗಿ ಮನುಷ್ಯರನ್ನು ಉಂಟು ಮಾಡೋಣ. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நாம யாராய் படைக்கப்பட்டோம்? ಯಾರಾಗಿ ಸೃಷ್ಟಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದೇವೆ? தெய்வத்தினுடைய உருவத்தை போலவும் ದೇವರ ಸ್ವರೂಪದಂತೆಯೂ தேவனுடைய சாயலை போலவும் படைக்கப்பட்டோம். ದೇವರ ಹೋಲಿಕೆಯಂತೆಯೂ ನಾವು ಸೃಷ್ಟಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದೇವೆ. உருவம் என்கிறது நம்ம பார்க்கிற உருவம். ಸ್ವರೂಪ ಅನ್ನುವಂಥದ್ದು ನಾವು ನೋಡುವಂತ ಒಂದು ರೂಪವು. சாயல் சொல்லப்பட்ட நம்மகிட்ட காணப்படுகிற குணலட்சணம். ಹೋಲಿಕೆ ಎಂದು ಹೇಳುವಾಗ ನಮ್ಮಲ್ಲಿ ಕಂಡು ಬರುವಂತ ಗುಣ ಸ್ವಭಾವಗಳು. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ தேவனால் படைக்கப்பட்டவர் எல்லாரும் நல்லவங்க தான். அந்த தேவರಿಂದ ಸೃಷ್ಟಿಸಲ್ಪಟ್ಟಿರುವ ಪ್ರತಿಯೊಂದು ವ್ಯಕ್ತಿಯೂ ಕೂಡ ಒಳ್ಳೆಯವರೇ. அவங்க வந்து தேவத்தின் ரூபன்படியையும் தேவத்தின் சாயல்படியே தான் படைக்கப்பட்டார்கள். ಅವರು ದೇವರ ಸ್ವರೂಪದಲ್ಲಿಯೂ ದೇವರ ಹೋಲಿಕೆಯಲ್ಲಿಯೂ ಸೃಷ್ಟಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. அந்த வேதம் சொல்றது நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகள். அந்த ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ ನೀವು ನಾವು ದೇವರ ಮಕ್ಕಳು ಎಂಬುದಾಗಿ. ஆதாமை குறித்து சொல்லும் பொழுது ஆதாம் தேவனுடைய குமாரன். அந்த ವಾಕ್ಯ ಹೀಗೆ ಹೇಳುತ್ತದೆ, ಆದಾಮನು ದೇವರ ಮಗನು ಎಂಬುದಾಗಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. குறித்து அப்படி சொல்லல. ದೂತರ ಕುರಿತಾಗಿ ಹಾಗೆ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿಲ್ಲ. அவர்கள் தூதர்கள் தான் சொன்னார்கள். ಅವರು ದೂತರು ಎಂಬುದಾಗಿ தேவனுடைய சாயல் யாரையுமே சொல்லல. ದೇವರ ಸ್ವರೂಪವು ಹೋಲಿಕೆಯಾಗಿ ಯಾರನ್ನು ಹೇಳಿಲ್ಲ. உங்களை என்னையும் பார்த்தா தேவ சாயல். ಆದರೆ ನಿಮ್ಮನ್ನ ನಮ್ಮನ್ನ ನೋಡಿ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ ದೇವರ ಸ್ವರೂಪ ದೇವರ ಹೋಲಿಕೆಯಲ್ಲಿರುವವರು ಅಂತ. ಕೈ ತಟ್ಟಿ ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಮಾಡೋಣ. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. ಕೈಗಳನ್ನು ತಟ್ಟಿ ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಮಾಡೋಣ. அல்லேலூயா, அல்லேலூயா. ಆದರೆ ದೇವ ಸಾಯಲ ಪಡೆಯಲ್ಪಟ್ಟ நாம், ದೇವರ ಹೋಲಿಕೆಯಲ್ಲಿ ಸೃಷ್ಟಿಸಲ್ಪಟ್ಟಿರುವಂತ ನಾವು ஏன் பாவம் செய்கிறோம்? ಯಾಕೆ ಪಾಪವನ್ನ ಮಾಡುತ್ತೇವೆ? ஏன் தப்பு செய்கிறோம்? ಯಾಕೆ ತಪ್ಪುಗಳನ್ನ ಮಾಡುತ್ತೇವೆ? கரெக்ட்டுங்களா? அதான் அவர் கேட்கிறார். ಅದೇ ಅವರು ಕೇಳುತ್ತಾರೆ.
நான் நல்லது செய்ய தான் விரும்புறேன், ನಾನು ಒಳ್ಳೆಯದನ್ನ ಮಾಡುವುದಕ್ಕಾಗಿ ಯೋಚಿಸುತ್ತೇನೆ, நான் தேவ சாயல்ல இருக்கிறேன், ನಾನು ದೇವರ ಹೋಲಿಕೆಯಲ್ಲಿದ್ದೇನೆ, நான் தேவனுடைய பிள்ளை தான், ನಾನು ದೇವರ ಮಗನೇ. ஆனா தேவனுடைய சாயலையும் ரூபத்தையும் பெற்றிருக்கிற நான் விரும்பாத பாவத்தை செய்யறேன். ಅದು ದೇವರ ಸ್ವರೂಪವನ್ನ ಹೋಲಿಕೆಯನ್ನ ಪಡೆದುಕೊಂಡಿರುವಂತ ನಾನು ಬಯಸದೇ ಇರುವಂತ ಪಾಪವನ್ನೇ ಮಾಡುತ್ತೇನೆ. கரெக்டா? ಸರಿನಾ? அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, ಅವ್ರು ಏನು ಹೇಳುತ್ತಾರೆಂದ್ರೆ, நாம ஏன் பாவம் செய்யறோம், ಯಾಕೆ ಪಾಪ ಮಾಡುತ್ತೇವೆ, நமக்குள்ளே வாசமாயிருக்கிற அந்த பாவம் என்கிற பிசாசுனாலதான். ನಮ್ಮಲ್ಲಿ ವಾಸವಾಗಿರುವಂತ ಆ ಪಾಪವೆಂಬ ಸೈತಾನನ ಕಾರ್ಯವೇ. கரெக்டா? ஏன்னா ஆதாம் அந்த தப்பு செஞ்சா, என்ன தப்பு செஞ்சா, ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் பிசாசு இடம் கொடுத்ததுனால பிசாசு மனுஷனுக்குள்ள வந்து ಮನುಷ್ಯನುடைய ಸಾಯಲೆ ಮಾತಿಟ್ಟ. ಆದಾಮನು ದೇವರ ಮಾತಿಗೆ ವಿಧೇಯನಾಗದೆ ಆ ಪಾಪಕ್ಕೆ ಸ್ಥಳ ಕೊಟ್ಟದರಿಂದ ಸೈತಾನನು ಬಂದು ಮನುಷ್ಯರಲ್ಲಿ ಆಳ್ವಿಕೆ ಮಾಡಿ ಆ ಪಾಪವನ್ನ ಮಾಡಿಸುತ್ತ ಸಾಯಲೆ ಮಾತಿಟ್ಟ. ಆ ಮನುಷ್ಯರ ಹೋಲಿಕೆ ಸ್ವರೂಪವನ್ನ ಬದಲಾಯಿಸಿದ. ನಮ್ಮ ಸ್ವರೂಪವು ದೇವರ ಸ್ವರೂಪವೇ, ಸಾಯಲ್ ದೇವರ ಸಾಯಲ ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದೆ. ನಮ್ಮ ಹೋಲಿಕೆಯು ಕೂಡ ದೇವರ ಹೋಲಿಕೆಯೇ ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದೆ. ಗುಣಲಕ್ಷಣಗಳು, ನಮ್ಮ ಗುಣ ಸ್ವಭಾವಗಳು, ಅನ್ಬು, ಪ್ರೀತಿ, ಸಂತೋಷ, ಸಮಾಧಾನ, ಬಿಟ್ಟು ಕೊಡುವಂತದ್ದು, ಇತರರನ್ನ ಪ್ರೀತಿಸುವಂತ ಗುಣಗಳು ದೇವರ ಗುಣಗಳು. ಎಲ್ಲ ಒಳ್ಳೆಯ ಸ್ವಭಾವಗಳು ದೇವರ ಸ್ವಭಾವ. ಇದು ನಮ್ಮ ಬಳಿಯಲ್ಲಿ ಇತ್ತು. ಆದಾಮನ ಬಳಿಯಲ್ಲಿ ಇತ್ತು. ಆದ್ರೆ ಅವನು ಸೈತಾನನಿಗೆ ಅವಕಾಶ ಕೊಟ್ಟದರಿಂದ ಪಾಪವು ಒಳಗಡೆ ಬಂತು. ಯಾರ ಒಳಗಡೆ ಬಂತು? ஆதாமுக்குள்ள வந்துச்சு. ஆதாமன ಒಳಗಡೆ, மனுஷனுக்குள்ள வந்துச்சு, மனுஷரொಳಗಡೆ, அதுக்கப்புறம் நமக்குள்ள வந்துருச்சு, நம்ம ಒಳಗಡೆ. கரெக்டா? இப்போ ಈಗ ಮನುಷ್ಯನ ದೇವನುடைய ರೂಪமா இருந்தும், ಮನುಷ್ಯರು ದೇವರ ಹೋಲಿಕೆಯಲ್ಲಿ ಸ್ವರೂಪದಲ್ಲಿ ಇದ್ದು, ರೂಪமா இருந்தும், ದೇವರ ಸ್ವರೂಪದಲ್ಲಿ ಇದ್ದು பிசாசின் சாயலா இருக்கிறான், ಸೈತಾನನ ಹೋಲಿಕೆಯಲ್ಲಿ ಇದ್ದಾನೆ. கரெக்டா? அப்படின்னா அர்த்தம் மனுஷ சாயல் தான், ಮನುಷ್ಯರ ಸ್ವರೂಪವೇ. கிரியைகள் எப்படி இருக்குது? ಆದ್ರೆ ಅವನ ಕ್ರಿಯೆಗಳು ಹೇಗಿದೆ? அப்படிதான் ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் கிரியைகளை பார்த்தா நீங்கள் பிசாசினுடைய பிள்ளைகள் சொல்றாருல. அந்த ಯೇಸುಸ್ವಾಮಿ ಹೇಳ್ತಾರೆ, ನಿಮ್ಮ ಕ್ರಿಯೆಗಳನ್ನು ನೋಡುವಾಗ ನೀವು ಸೈತಾನನ ಮಕ್ಕಳೇ ಎಂಬುದಾಗಿ. சொல்றாரா இல்லையா? ಹೇಳ್ತಾರಾ ಇಲ್ವಾ? ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರನ್ನ பார்த்து சொல்றாரு, ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರನ್ನು ನೋಡಿ ಹೇಳುತ್ತಾರೆ, ಇಲ್ಲ நாங்க ஆபிரகாமின் சந்ததி. ಅವರು ಹೇಳ್ತಾರೆ, ನಾವು ಅಬ್ರಹಾಮನ ಸಂತತಿ, ದೇವರುடைய பிள்ளைகள், ನಾವು ದೇವರ ಮಕ್ಕಳು. ಯೇಸುಸ್ವಾಮಿ சொல்றாரு, நீங்க பிசாசுடைய பிள்ளைகள். ಯೇಸುಸ್ವಾಮಿ ಹೇಳ್ತಾರೆ, ನೀವು ಸೈತಾನನ ಮಕ್ಕಳು. நம்ம குடும்பத்துல பசங்க யாராவது தப்பு செஞ்சா நம்ம சொல்லுவோம், ಕೆಲವು ಸಮಯದಲ್ಲಿ ನಮ್ಮ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಯಾವ್ದಾದ್ರು ಮಕ್ಕಳು ತಪ್ಪನ್ನ ಮಾಡಿದ್ರೆ ನಾವ್ ಏನ್ ಮಾಡ್ತೀವಿ? சைத்தான்கே பச்சா சொல்றோமா? சொல்றோமா இல்லையா? ஏய் சைத்தான்கே பச்சா அடி சொல்றான். அவன் நம்ம குடும்பத்துல தான் பிறந்தா, ಆ ಹುಡುಗನ ನಮ್ಮ ಕುಟುಂಬದಲ್ಲಿಯೇ ಹುಟ್ಟಿದ್ದಾನೆ. ஆனா அவன் குணம் எப்படி இருக்குது? ಆದ್ರೆ ಅವರ ಗುಣ ಹೇಗಿದೆ? சைத்தான்கே பச்சா மாதிரி இருக்குது, பிசாசு பிள்ளைங்க மாதிரி இருக்குது. கரெக்டா இல்லீங்களா? ಸೈತಾನನ ಮಕ್ಕಳಿಗೆ ತಕ್ಕಂತೆ ಇದೆ. இப்ப கூட நம்ம சொல்றோமா இல்லையா? ಈಗಲೂ ನಾವು ಹೇಳುತ್ತೇವೆ ಇಲ್ವಾ? பிசாசு மாதிரி ஆடாதே, ಒಂದು ದೆವ್ವದಂತೆ ಆಡಬೇಡ. ஆடுறாங்களா? வீடியோ பிடிச்சி காட்டுங்க. பிசாசு மாதிரி ஆடாதே, ದೆವ್ವದಂತೆ ಆಡಬೇಡ. அது காரணம் என்ன? ಅದಕ್ಕೆ ಕಾರಣ ಏನು? தேவ சாயல் தான், ದೇವರ ಸ್ವರೂಪವೇ, தேவ ரூபம் தான், ದೇವರ ಸ್ವರೂಪವೇ. ஆனா குணம் எப்படி இருக்குது? ಆದ್ರೆ ಅವರ ಗುಣಗಳು ಹೇಗಿದೆ? பிசாசுடைய கிரியை, ಸೈತಾನನ ಕ್ರಿಯೆಗಳ. அப்ப இந்த கிரியைகளை அழிக்கும்படியாகத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமியில் வெளிப்பட்டார். ಕ್ರಿಯೆಗಳನ್ನು ನಾಶ ಮಾಡುವುದಕ್ಕೋಸ್ಕರವೇ ದೇವಕುಮಾರನು ಪ್ರತ್ಯಕ್ಷನಾದ. அல்லேலூயா, 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 அல்லேலೂಯಾ. அப்ப என்ன நடந்துச்சு? ಆಗ ಅಲ್ಲಿ ನಡೆದ ಸಂಭವವೇನು? ಮನುಷ್ಯனுக்குள்ளே பாவம் வந்துருச்சு, ಮನುಷ್ಯರೊಳಗೆ ಪಾಪ ಬಂತು, பிசாசு வந்துட்டான். ಅಂದ್ರೆ ಸೈತಾನನು ಬಂದನು. ஏன்னா பாவத்திற்கு காரணமே பிசாசு தான், ಪಾಪಕ್ಕೆ ಕಾರಣನೇ ಸೈತಾನ. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, ನೀವು ಚೆನ್ನಾಗಿ ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳಿರಿ. பாவத்துக்கு காரணம் பிசாசு, ಪಾಪಕ್ಕೆ ಕಾರಣನು ಸೈತಾನನು. அதனாலதான் பவுல் சொல்றாரு, ಆಮೇಲೆ ಪೌಲನು ಹೇಳುತ್ತಾರೆ, நல்லது செய்ய விரும்புறேன், ನಾನು ಒಳ್ಳೆಯದನ್ನ ಮಾಡುವುದಕ್ಕೆ ಬಯಸುತ್ತೇನೆ, எனக்கு ಆಸೆ இருக்குது, ನನಗೆ ಅದರ ಒಳ್ಳೆಯದನ್ನ ಮಾಡಬೇಕೆಂಬ ಆಸೆ ಇದೆ, ಪರಿಶುದ್ಧமா வாழணும், ಪರಿಶುದ್ಧವಾಗಿ ಜೀವಿಸಬೇಕು, ಉಣ್ಮೆಯ ಯಥಾರ್ಥವಾಗಿ ಜೀವಿಸಬೇಕು, ನೀತಿಯಾಗಿ ಜೀವಿಸಬೇಕು, ಶುದ್ಧವಾಗಿ ಜೀವಿಸಬೇಕು, ಸಿನಿಮಾ பார்க்கக்கூடாது, ಸಿನಿಮಾವನ್ನ ನೋಡಬಾರದು, ಕೆಟ್ಟ ಮಾತುಗಳನ್ನ ಮಾತನಾಡಬಾರದು, ಜಗಳ ಮಾಡಬಾರದು, ಇನ್ನೊಬ್ಬರ ಕುರಿತಾಗಿ ಚಾಡಿ ಹೇಳಬಾರದು, ಆ ರೀತಿಯಾಗಿ ಬದುಕುವುದಕ್ಕೆ ನಾವು ಇಷ್ಟಪಡುತ್ತೇವೆ. ಆದರೆ நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பாவம் தான் இந்த மாதிரி தப்பு செய்ய தோணுது. ನಮ್ಮಲ್ಲಿ ವಾಸವಾಗಿರುವಂತ ಪಾಪವೇ ನಾವು ತಪ್ಪನ್ನ ಮಾಡುವಂತೆ ನಮ್ಮನ್ನ ಪ್ರಚೋದಿಸುತ್ತದೆ. ಕರೆಕ್ಟಾ? இப்ப நம்ம செய்யறது ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி, ರಕ್ಷಣೆ ಹೊಂದುವುದಕ್ಕಿಂತ ಮುಂಚಿತವಾಗಿ நம்ம அப்படிதானே இருந்தோம். ನಾವು ಆ ರೀತಿಯಾಗಿ ಇದ್ದೇವಲ್ಲ. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கு வந்தார். அந்த ಕರ್ತನಾದಂತ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಸೈತಾನನ ಕ್ರಿಯೆಗಳನ್ನ ನಾಶ ಮಾಡುವುದಕ್ಕೋಸ್ಕರವೇ ಪ್ರತ್ಯಕ್ಷನಾದನು. நம்மை திரும்ப
தேவ சாயலிலே மாற்றும்படி வந்தார். ನಮ್ಮನ್ನ ತಿರುಗಿ ದೇವರ ಹೋಲಿಕೆಯಲ್ಲಿ ಮಾರ್ಪಡಿಸುವುದಕ್ಕಾಗಿಯೇ ಆತನು ಪ್ರತ್ಯಕ್ಷನಾದನು. அல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நம்ம தேவ ரூபத்துல இருக்கிறோம். ನಾವು ದೇವರ ಸ್ವರೂಪದಲ್ಲಿದ್ದೇವೆ. நம்மளுடைய மைண்டை தான் அவன் கரெக்ட் பண்ணிட்டான். ಆದ್ರೆ ನಮ್ಮ ಮನಸ್ಸನ್ನ ಅವನು ಕಲ್ಮಶಗೊಳಿಸಿದ್ದಾನೆ. கரெக்டா நம்ம மைண்டை தான் கெடுத்துட்டான். ನಮ್ಮ ಮನಸ್ಸನ್ನ ಅವನು இருதயத்தை கெடுத்துட்டான். ನಮ್ಮ ಹೃದಯವನ್ನ ಕೆಡಿಸಿದ್ದಾನೆ. சாயல் மாறி போச்சு. ನಮ್ಮ ಹೋಲಿಕೆ ಬದಲಾಯಿತು. கிரியைகள் மாறி, ನಮ್ಮ ಕ್ರಿಯೆಗಳು ಬದಲಾಯಿತು. ಗುಣಲಕ್ಷಣங்கள் ನಮ್ಮ மாறி, ಗುಣ ಸ್ವಭಾವಗಳು ಬದಲಾಯಿತು. இது காரணம் பிசாசு. ಇದಕ್ಕೆ ಕಾರಣನು ಸೈತಾನನು. புரியுதா? ಅರ್ಥವಾಗ್ತಿದೆಯಾ? ஆகையினால தான் தெய்வம் நமக்கு கை கொடுத்து அந்த ದೇವರು ನಮಗೆ ಕೈ ಕೊಡುವುದಕ್ಕೋಸ್ಕರ பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படி ಸೈತಾನನ ಕ್ರಿಯೆಗಳನ್ನ ನಾಶ ಮಾಡುವುದಕ್ಕೋಸ್ಕರ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತು பிறந்தார். ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಜನಿಸಿದ್ದಾರೆ. அல்லேலூயா, அல்லேலூயா. பிறந்தார், பிறந்தார், வானவர் புவிமானிடர் புகழ் பாடிட பிறந்தார். அல்லேலூயா. வானவர் புவிமானிடர் புகழ் பாடிட பிறந்தார். இயேசு பிறந்தார், இயேசு பிறந்தார். உள்ளமதில் இதை எங்கும் சாற்றிடுவோம். இயேசு பிறந்தார். உள்ளமதில் இதை எங்கும் சாற்றிடுவோம். புசிப்பும் குடிப்பும் தேவராஜ்யம் அல்ல, பரநாவியில் மகிழ்வோம். புசிப்பும் குடிப்பும் தேவராஜ்யம் அல்ல, பரநாவியில் மகிழ்வோம். பரநாவில், பரநாவில் மகிழ்வோம். பிறந்தார், 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 வானவர் புவிமானி. எல்லாரும் சப்பள தட்டி புகழ் பாடிட பிறந்தார். வானவர் புவிமானிட புகழ் பாடிட பிறந்தார். இயேசு பிறந்தார். உள்ளமதில் இதை எங்கும் சாற்றிடுவோம். என் உள்ளத்தில் இயேசு பிறந்தார். உள்ளமதில் இதை எங்கும் சாற்றிடுவோம். புசிப்பும் குடிப்பும் தேவராஜ்யம் அல்ல, பரநாவியில் மகிழ்வோம். புசிப்பும் குடிப்பும் தேவராஜ்யம் அல்ல, பரநாவியில் மகிழ்வோம். பரநாவியில் மகிழ்வோம். பிறந்தார், பிறந்தார், வானவர் புவிமானிட புகழ் பாடிட பிறந்தார். வானவர் புவிமானிட புகழ் பாடிட பிறந்தார். பாவ உலக மானிடர் மேல் பாசம் அடைந்தவரே, பாவ உலக மானிடர் மேல் பாசம் அடைந்தவரே, மனக்காரிருளை எம்மில் நீக்கிடுமே ஜோதியாய் திகழ்ந்தார். மனக்காரிருளை எம்மில் நீக்கிடுமே ஜோதியாய் திகழ்ந்தார். ஜோதியாய் திகழ்ந்தார். பிறந்தார், பிறந்தார், வானவர் புவிமானிடர் புகழ் பாடிட பிறந்தார். வானவர் புவிமானிடர் புகழ் பாடிட பிறந்தார். ஆமென், அல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசு பிறந்தார். ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಹುಟ್ಟಿದ್ದಾರೆ. இயேசு இப்ப எங்க பிறந்திருக்காரு? ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಎಲ್ಲಿ ಹುಟ್ಟಿದ್ದಾರೆ? என் உள்ளத்துல பிறந்திருக்கிறார். ನಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ ಹುಟ್ಟಿದ್ದಾರೆ. அல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ.
அதான் பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படி ಸೈತಾನನ ಕ್ರಿಯೆಗಳನ್ನ ಲಯ ಮಾಡುವುದಕ್ಕೋಸ್ಕರವೇ அவர் இந்த பூமியில பிறந்து ಆತನು ಈ ಭೂಮಿಯಲ್ಲಿ ಹುಟ್ಟಿ நம்ம உள்ளத்துல பிறப்பதற்காக ನಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ ಹುಟ್ಟುವುದಕ್ಕೋಸ್ಕರ அவர் ಉಯಿರೋடு கூட எழுந்தார். ಆತನು ಜೀವದಿಂದ ಎದ್ದಿದ್ದಾರೆ. ಆಮೆನ್. நான் ஒரு ரகசியம் சொல்லி தரேன். ಒಂದು ರಹಸ್ಯವನ್ನು ಹೇಳುತ್ತೇವೆ, ಗಮನಿಸಿರಿ. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ குறித்து 2 பிறப்பு சொல்லப்பட்டது. ಯೇಸು ಸ್ವಾಮಿಯ ಕುರಿತಾಗಿ 2 ಜನನವು ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. ஒன்று, ಮೊದಲನೆಯದಾಗಿ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரியாளின் வயிற்றிலே ஆண்டவர் மனுஷனாய் பிறந்தது. ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಮರಿಯಳ ಗರ್ಭದಲ್ಲಿ ಮನುಷ್ಯನಾಗಿ ಜನಿಸಿದ್ದು. சரியா? இரண்டாவது பிறப்பு, ಎರಡನೆಯ ಜನನವು அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகத்துல ಅಪೊಸ್ತಲರ ಕೃತ್ಯಗಳು 13ನೇ ಅಧ್ಯಾಯ 13ஆம் அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுவார் 32ஆம் வசனம், 32ನೇ ವಚನ, 32, 33. ದೇವರು ನಮ್ಮ ಪಿತೃಗಳಿಗೆ ಮಾಡಿದ ವಾಗ್ದಾನವನ್ನು ನಮ್ಮ ಮಕ್ಕಳಿಗೋಸ್ಕರ ನೆರವೇರಿಸಿದ್ದಾನೆಂಬ ಶುಭ ಸಮಾಚಾರವನ್ನು ನಾವು ನಿಮಗೆ ಸಾರುವವರಾಗಿದ್ದೇವೆ. ಆತನು ಯೇಸುವನ್ನು ಎಬ್ಬಿಸಿದ್ದರಲ್ಲಿ ನನಗೆ ನೀನು ಮಗನು, ನಾನೇ ಈ ಹೊತ್ತು ನಿನ್ನನ್ನು ಪಡೆದಿದ್ದೇನೆ ಎಂಬ 2ನೇ ಕೀರ್ತನೆಯಲ್ಲಿ ಬರೆದಿರುವ ಮಾತು ನೆರವೇರಿತು. அல்லேலூயா. சரியா? அப்போ அப்படின்னா மனுஷ சாயலாய் பிறந்த அப்படின்னா சொல்றதுன்னா மனுஷகுமாரனாய் பிறந்த இயேசு கிறிஸ்து ಮನುಷ್ಯ ಕುಮಾರನಾಗಿ ಹುಟ್ಟಿದ ಯೇಸು ಸ್ವಾಮಿ உயிர் தெழும் பொழுது ಪುನರುತ್ಥಾನ ಹೊಂದುವಾಗ தேவகுமாரனாய் பிறந்தார். ಆತನು ದೇವ ಕುಮಾರನಾಗಿ ಹುಟ್ಟಿದನು. ஏன் தெரியுமா? ಯಾಕೆ ಗೊತ್ತಾ? நம்முடைய உள்ளத்தில் பிறப்பதற்கு, ನಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ ಹುಟ್ಟುವುದಕ್ಕೋಸ್ಕರ. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அப்போ என்ன நடக்குது? ಆಗ ನಡೆಯುವಂತದ್ದೇನು? பிசாசுடைய கிரியைகளை பரிபூர்ணமாய் அழித்து ಸೈತಾನನ ಕ್ರಿಯೆಗಳನ್ನ ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ಲಯ ಮಾಡಿ உங்களையும் என்னையும் ನಿಮ್ಮನ್ನ ನಮ್ಮನ್ನ திரும்ப தேவ சாயல்ல கொண்டு வந்தார். ಪುನಃ ದೇವರ ಹೋಲಿಕೆಯಲ್ಲಿ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ತಂದಿದ್ದಾರೆ. ಸಂತೋಷ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அதுதான் பைபிள் சொல்லுது, அவர் பிறந்தார். அந்த அதே ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ, ಆತನು ಹುಟ್ಟಿದ್ದಾನೆ, உள்ளத்துல பிறந்தார், ನಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ ಹುಟ್ಟಿದ್ದಾನೆ. அதான் பவுல் திரும்ப கொரிந்தி சபைக்கு சொல்றாரு. ಪೌಲನ ತಿರುಗಿ ಕೊರಿಂಥ ಸಭೆಗೆ ಹೇಳುತ್ತಾರೆ, திரும்ப இயேசு கிறிஸ்து உங்க உள்ளத்துல பிறப்பதற்காக உங்களுக்காக நான் கர்ப்பவேதனை படுகிறேன். ತಿರುಗಿ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ನಿಮ್ಮಲ್ಲಿ ಹುಟ್ಟುವುದಕ್ಕೋಸ್ಕರ ನಾನು ಪುನಃ ಪ್ರಸವ ವೇದನೆ ಪಡುತ್ತೇನೆ ಎಂದು ಪೌಲನ ಹೇಳುತ್ತಾರೆ. அல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, அல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. அப்ப இயேசு சரீரத்துல பிறந்தாரு. ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಶರೀರದಲ್ಲಿ ಹುಟ್ಟಿದರು. அவர் உயிர் தெழும் பொழுது தேவ ஆவியிலே பிறந்தார். ಆತನು ಪುನರುತ್ಥಾನ ಹೊಂದುವಾಗ ದೇವರ ಆತ್ಮನಲ್ಲಿ ಹುಟ್ಟಿದರು. அவர் அப்படிதான் தேவகுமாரனா எழுந்தார், ದೇವರ ಮಗನಾಗಿ ಎದ್ದರು. அப்போ தேவகுமாரனா எழுந்தவர் ದೇವರ ಮಗನಾಗಿ ಎಬ್ಬಿಸಲ್ಪಟ್ಟರು. விசுவாசிக்கிற உங்களுடைய உள்ளத்திலே என்னுடைய உள்ளத்திலே தேவகுமாரனாய் வாசம் பண்ணுகிறார். ಆತನ ಮೇಲೆ ನಂಬಿಕೆ ಇಡುವಂತ ನಮ್ಮ ಹೃದಯಗಳಲ್ಲಿ ದೇವರ ಮಗನಾಗಿ ವಾಸಿಸುತ್ತಾರೆ. அல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. அதனால ரோமர்ல சொல்றாரு பாருங்க, அந்த ರೋಮಪುರದವರಿಗೆ ಬರೆದ ಪತ್ರಿಕೆಯಲ್ಲಿ ಹೇಳುತ್ತಾರೆ, 8ஆம் அதிகாரத்துல 8ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ வாசிங்க பார்க்கலாம், 10ஆம் வசனம் வாசிங்க. ನಾವು ಓದೋಣ. 8ನೇ ಅಧ್ಯಾಯ. மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால், ಆದರೆ ಕ್ರಿಸ್ತನು ನಿಮ್ಮಲ್ಲಿದ್ದರೆ ದೇಹವು ಪಾಪದ ದೆಸೆಯಿಂದ ಸತ್ತದ್ದಾಗಿದ್ದರೂ ಆತ್ಮವು ನೀತಿಯ ದೆಸೆಯಿಂದ ಜೀವ ಸ್ವರೂಪವಾಗಿದೆ. 16ನೇ ವಚನದಲ್ಲಿ ಯೇಸುವನ್ನು ಸತ್ತವರೊಳಗಿಂದ ಜೀವಿತನಾಗಿ ಎಬ್ಬಿಸಿದಾತನ ಆತ್ಮನು ನಿಮ್ಮಲ್ಲಿ ವಾಸವಾಗಿದ್ದರೆ, ಕ್ರಿಸ್ತ ಯೇಸುವನ್ನು ಸತ್ತವರೊಳಗಿಂದ ಎಬ್ಬಿಸಿದಾತನು ನಿಮ್ಮಲ್ಲಿ ವಾಸವಾಗಿರುವ ತನ್ನ ಆತ್ಮನ ಮೂಲಕ ನಿಮ್ಮ ಮರ್ತ್ಯ ದೇಹಗಳನ್ನು ಸಹ ಬದುಕಿಸುವನು. அல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, அல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. அப்போ மனுஷனாய் பிறந்த தெய்வம், ಮನುಷ್ಯನಾಗಿ ಹುಟ್ಟಿದ ದೇವರು நமக்குள்ளே வாசம் பண்ணும்படி ನಮ್ಮಲ್ಲಿ ವಾಸ ಮಾಡುವುದಕ್ಕೋಸ್ಕರ உயிரோடு கூட எழுந்தார். ಆತನು ಜೀವದಿಂದ ಎಬ್ಬಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದಾನೆ. அவர் நமக்குள்ள பிறந்துட்டாரு. ಯೇಸು ಸ್ವಾಮಿ ನಮ್ಮಲ್ಲಿ ಹುಟ್ಟಿದ್ದಾರೆ. நாம யாரா மாறிட்டோம்? ಈಗ ನಾವು ಯಾರಾಗಿ ಬದಲಾಗಿದ್ದೇವೆ? பாவத்து நிமித்தம் செத்தவர்களாகவும் ಪಾಪದ ದೆಸೆಯಿಂದ ಸತ್ತವರಾಗಿಯೂ ஆவியிலே தேவனுடைய பிள்ளைகளாக மாறிட்டோம். ಆತ್ಮನ ದೆಸೆಯಿಂದ ನಾವು ಜೀವ ಸ್ವರೂಪವಾಗಿಯೂ ನಾವು ಬದಲಾಗಿದ್ದೇವೆ. அல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. இப்போ என்னுடைய மனசை ஆண்டவர் மாத்திட்டார். ಈಗ ನಮ್ಮ ಮನಸ್ಸನ್ನ ದೇವರು ಬದಲಾಯಿಸಿದ್ದಾರೆ. நான் இதுவரைக்கும் ஒரு பிசாசுடைய கிரியைகளை செய்யறவனா இருந்தேன். ಇದುವರೆಗೂ ನಾವು ಸೈತಾನನ ಕ್ರಿಯೆಗಳನ್ನ ಮಾಡುವವರಾಗಿದ್ದೇವೆ. ஆண்டவராக இயேசು கிறிஸ்து சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்டேனோ, ಯಾವಾಗ ನಾವು ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ನಮ್ಮ ಸ್ವಂತ ರಕ್ಷಕನಾಗಿ ನಾವು ಸ್ವೀಕರಿಸಿದ್ದೇವೋ, விசுவாசத்தினால எனக்குள்ள பிறந்து ಆತನು ನಂಬಿಕೆಯ ಮೂಲಕವಾಗಿ ನಮ್ಮಲ್ಲಿ ಹುಟ್ಟಿ என்ன இப்ப தேவ சாயலா மாத்திட்டார். ಈಗ ನಮ್ಮನ್ನ ದೇವರ ಹೋಲಿಕೆಗೆ ತಕ್ಕಂತೆ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಬದಲಾಯಿಸಿದ್ದಾರೆ. தேவனால் பிறந்தவன் பாவம் செய்ய மாட்டான். அந்த ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ, ದೇವರಿಂದ ಹುಟ್ಟಿದವನು ಪಾಪ ಮಾಡುವುದಿಲ್ಲ. அல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. அப்ப திரும்ப
உங்களையும் என்னையும் ஆண்டவர் இந்த பிசாசின் கிரியைகளை அழித்து தேவனுடைய பிள்ளைகளாய் மாற்றினதுனால நீங்களும் நானும் இனிமேல் ಕರ್ತರುடைய பிள்ளைகளாய் தேவ சாயலாய் வாழ்கிறோம். ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಜೀವದಿಂದ ಎದ್ದು ನಿಮ್ಮನ್ನ ನಮ್ಮನ್ನ ಸೈತಾನನ ಕ್ರಿಯೆಗಳಿಂದ ಬಿಡಿಸಿ ಅದನ್ನ ಲಯ ಮಾಡಿ ದೇವರ ಮಕ್ಕಳಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸಿರೋದ್ರಿಂದ ಇನ್ನು ಮುಂದೆ ನಾವು ದೇವರಿಗಾಗಿ ಜೀವಿಸುತ್ತೇವೆ. அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் கிறிஸ்மஸ். ಇದೇ ಕ್ರಿಸ್ಮಸ್. கிறிஸ்து பிறந்தார் என்ற வார்த்தைக்கு என்ன பொருள்? ಕ್ರಿಸ್ತನು ಜನಿಸಿದ್ದಾನೆ ಅನ್ನುವ ಮಾತಿಗೆ ಅರ್ಥವೇನೆಂದರೆ பிசாசின் கிரியைகள் அழிக்கப்பட்டது, ಸೈತಾನನ ಕ್ರಿಯೆಗಳು ಲಯವಾಗಿದೆ. அல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. இதை நாம அனுபவிக்கிறோம் பாத்தீங்களா? ಇದನ್ನ ನಾವು ಅನುಭವಿಸುತ್ತೇವಲ್ಲ, இதுதான் உண்மையான ಅದೇ ನಿಜವಾದ ಕ್ರಿಸ್ಮಸ್. எத்தனை பேருக்கு சந்தோஷம்? ಎಷ್ಟು ಜನಕ್ಕೆ ಸಂತೋಷ? ಆಮೆನ್. அல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆனா நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிட்டாங்கன்னா, ಅನೇಕರು ಏನೆಂದು ಯೋಚಿಸುತ್ತಾರೆಂದರೆ ஏசாமி பிறந்துட்டாரு, ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಹುಟ್ಟಿದ್ದಾರೆ, ஆகினாலே நம்ம சந்தோஷப்படுவோம், ಅದನ್ನ ನಾವು ಸಂತೋಷ ಪಡೋಣ, ஜாலியா இருப்போம், ನಾವು ಅದನ್ನ ಸಂಭ್ರಮಿಸೋಣ, குஷியா இருப்போம், ಸಂತೋಷವಾಗಿರೋಣ, மற்றவங்களுக்கு gift கொடுப்போம், ಇತರರಿಗೆ ನಾವು ಉಡುಗೊರೆಯನ್ನ ಕೊಡೋಣ. மற்றவங்களுக்கு gift கொடுக்கிறது, ಬೇರೆಯವರಿಗೆ ಉಡುಗೊರೆಯನ್ನ ಕೊಡುವಂತದ್ದು, மற்றவங்களுக்கு சுவிசேஷம் சொல்றது, ಇತರರಿಗೆ ಸ್ವಾರ್ಥಿಯನ್ನ ಹೇಳುವಂತದ್ದು, இதெல்லாம் நல்லதுதான். ಇದೆಲ್ಲವೂ ಕೂಡ ಒಳ್ಳೆಯದೇ. ஆனா ஏன் அவர் பிறந்தார் தெரியுமா? ಆದ್ರೆ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಹುಟ್ಟಿದ ನಿಜವಾದ ಉದ್ದೇಶ ಏನು ಗೊತ್ತಾ? ಸೈತಾನನ ಕ್ರಿಯೆಗಳನ್ನ ಲಯ ಮಾಡುವುದಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ பிறந்ததுனால ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಜನಿಸಿದ್ದರಿಂದ என்ன நடக்கணும்? ಏನು ನಡೆಯಬೇಕು? பிசாசின் கிரியைகள் அழிக்கப்பட்டு ಸೈತಾನನ ಕ್ರಿಯೆಗಳು ಲಯವಾಗಬೇಕು. அப்ப பிசாசின் கிரியைகள் என்னது? ಸೈತಾನನ ಕ್ರಿಯೆಗಳೆಂದರೆ ಏನು? பிசாசு கிரியை என்னது? நீ சொல்லாதப்பா, நீ என் பக்கத்துல நிக்கிறவங்க தெரியாது. என்னது? சரியா? பாவம். ஓகேவா? அப்ப பாவம் என்ன செய்யணும்? அந்த ಪಾಪ ಏನ್ ಮಾಡಬೇಕು? அழிக்கப்பட்டிருக்கணும், ಅದು ಲಯವಾಗಬೇಕು. கரெக்டா? அப்ப பாவம் அழிக்கப்பட்டுச்சுன்னா நாம என்ன செய்ய மாட்டோம்? ಪಾಪವು ಲಯವಾದರೆ ನಾವೇನು ಮಾಡೋದಿಲ್ಲ, பாவம் ಪಾಪ செய்ய மாட்டோம், ಮಾಡುವುದಿಲ್ಲ. அதான் விடுதலை, ಅದೇ ನಿಜವಾದ ಬಿಡುಗಡೆ. அதுதான் இயேசுசாமி பிறந்தார், ಅದೇ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಹುಟ್ಟಿದರ ಬಿಡುಗಡೆ. உண்மையான கிறிஸ்மஸ் அதுதாங்க. ನಿಜವಾದ ಕ್ರಿಸ್ಮಸ್ ಅಂದರೆ நான் மனம் திரும்பி தேவ சாயலாய் மாறிட்டேன், ನಾನು ಮಾನಸಾಂತರ ಹೊಂದಿ ದೇವರ ಹೋಲಿಕೆಗೆ ತಕ್ಕಂತೆ ಬದಲಾಗಿದ್ದೇನೆ. இதுதான் கிறிஸ்மஸ், ಇದೇ ನಿಜವಾದ ಕ್ರಿಸ್ಮಸ್. அல்லேலூயா, அல்லேலೂಯಾ, அல்லேலூயா, அல்லேலೂಯಾ. என் குணம் மாறாம நான் என்ன கிறிஸ்மஸ் கொண்டாடினாலும் அதுல பிரயோஜனமே ನಮ್ಮ ಸ್ವಭಾವಗಳು ಬದಲಾಗದೆ ನಾವು ಏನೇ ಕ್ರಿಸ್ಮಸ್ ಅನ್ನು ನಾವು ಆಚರಿಸಿದರೂ ಅದರಿಂದ ಯಾವ ಪ್ರಯೋಜನವೂ ಇಲ್ಲ. கரெக்டா? எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? ಎಷ್ಟು ಜನ ಒಪ್ಪಿಕೊಳ್ಳುತ್ತೀರಾ? ஒருத்தர் சொன்னாரு, ಒಬ್ಬರು ಹೇಳಿದ್ರು, ஒரு பிராமின் சகோதரிட்ட நான் பேசிட்டு இருந்தேன், ಒಂದು ಬ್ರಾಹ್ಮಣ ಸಹೋದರ ಬಳಿಲಿ ಮಾತನಾಡುವಾಗ சொன்னாரு, நானும் கிறிஸ்மஸ் கொண்டாடுறேன்னு ಅವ್ರು ಹೇಳಿದ್ರು, ನಾನು ಕ್ರಿಸ್ಮಸ್ ಅನ್ನು ಆಚರಿಸುತ್ತೇನೆ. நான் கேட்டேன், ஆச்சரியப்பட்டு, இல்ல நீங்க பிராமின் ஆச்சு, நீங்க எப்படி கிறிஸ்மஸ் கொண்டாடுறீங்க? ಅಂದ ನೀವು ಒಬ್ರು ಬ್ರಾಹ್ಮಣರಾಗಿ ಹೇಗೆ ನೀವು ಕ್ರಿಸ್ಮಸ್ ಆಚರಿಸುತ್ತೀರಿ ಅಂತ ಆಶ್ಚರ್ಯದಿಂದ அப்ப அவர் சொன்னார், நான் கிறிஸ்மஸ்க்கு சரக்கு அடிப்பேன்னு சொன்னார். ಅವ್ರು ಹೇಳಿದ್ರೆ, ಕ್ರಿಸ್ಮಸ್ ಅಲ್ಲಿ ನಾನು ಎಣ್ಣೆ ಹೊಡಿತೇನೆ. அப்பதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன், ஓ கிறிஸ்மஸ் கொண்டாடுறதுன்னா அவர் நினைச்சிட்டாரு. ಅಂದ ಆ ವ್ಯಕ್ತಿ ಏನೆಂದು ನೆನೆಸಿದ್ದಾರೆ ಅಂದ್ರೆ ಕ್ರಿಸ್ಮಸ್ ಅನ್ನು ಆಚರಿಸುವಂಥದ್ದು ಅನ್ನುವಂಥದ್ದು. நான் வந்து சரகாடி சொல்றேன், நான் தமிழ்நாட்டில் பேசினேன், ஆனால் சொன்னார் நான் குடிப்பேன் அப்படின்னு சொன்னேன். ಅಂದ ಅವ್ರು ನೆನೆಸಿದ್ರು ಕ್ರಿಸ್ಮಸ್ ಅಂದರೆ ಮದ್ಯಪಾನವನ್ನ ಸೇವಿಸೋದು ಅಂತ. ஏங்க கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படிதான் இருக்கு தெரியுமா? ಕ್ರೈಸ್ತರ ಜೀವಿತವೂ ಕೂಡ ಆ ರೀತಿಯಾಗಿದೆ ಗೊತ್ತಾ? குடிக்கிறத நான் சொல்லல, ಮದ್ಯಪಾನ ಮಾಡುವಂತದ್ದಲ್ಲ. அவங்க கிறிஸ்தவங்கன்னு எப்படி காட்டுறாங்க தெரியுமா? ಅವರು ಕ್ರೈಸ್ತರು ಅನ್ನುವಂಥದ್ದನ್ನು ಹೇಗೆ ತೋರಿಸಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ ಗೊತ್ತಾ? கிறிஸ்மஸ் பண்டிகை கொண்டாடுறதுனால, ಕ್ರಿಸ್ಮಸ್ ಹಬ್ಬವನ್ನ ಆಚರಿಸುವುದರಿಂದ, கரெக்டா? டெக்கரேஷன் பண்றதுனால, ಅದನ್ನ ಒಂದು ಡೆಕೋರೇಷನ್ ಮಾಡೋದ್ರಿಂದ. நான் இதெல்லாம் வேண்டான்னு சொல்லங்க, ಅದೆಲ್ಲ ಬೇಡ ಎಂದು ಹೇಳುತ್ತಿಲ್ಲ. டெக்கரேஷன் பண்ண வேண்டாம் பைபிள் எங்கேயுமே சொல்லல. ಡೆಕೋರೇಷನ್ ಮಾಡಬೇಡಿರಿ ಅಂತ ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಎಲ್ಲೂ ಹೇಳಿಲ್ಲ. கிறிஸ்துமஸ், அந்த கிறிஸ்து பிறந்த உண்மை என்னன்னா பிசாசின் கிரியைகள் அழிப்பதற்கு. ಆದರೆ ಕ್ರಿಸ್ತನು ಹುಟ್ಟಿದರ ನಿಜವಾದ ಉದ್ದೇಶವೇನೆಂದರೆ ಸೈತಾನನ ಕ್ರಿಯೆಗಳನ್ನ ಲಯ ಮಾಡುವುದಕ್ಕೋಸ್ಕರವೇ. நம்ம வீட்டுல நம்ம காரணம் இல்லாம கோபப்படுறோம் இல்லையா? ಈಗ ನಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿ ನಾವು ಕಾರಣವಿಲ್ಲದೆ ಕೋಪ ಪಡುತ್ತೇವಲ್ಲ. எத்தனை பேருக்கு கோபம் வருது? ಎಷ್ಟು ಜನಕ್ಕೆ ಕೋಪ ಬರುತ್ತದೆ? கோபம் வந்தா நேரா போய் கண்ணாடி பாருங்க. ನಿಮಗೆ ಕೋಪ ಬರುವಾಗ ನೀವು ಸೀದಾ ಹೋಗಿ ಕನ್ನಡಿಯಲ್ಲಿ ನೋಡಿಕೊಳ್ಳಿರಿ, இல்லையா? அப்ப அது எப்படி மாறி இருக்கிறான்னா வேற மாறி இருக்கான். ಅದು ಹೇಗೆ ಬದಲಾಗಿರುತ್ತದೆ ಅಂದ್ರೆ ಬೇರೆ ರೀತಿಯಾಗಿ ಬದಲಾಗಿರುತ್ತದೆ. நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? தேவ சாயல் தான், ஆனா கோபம் வந்தோடனே சாயலே மாறிடுது. ದೇವರ ಹೋಲಿಕೆ, ಅದರ ಕೋಪ ಬರುವಾಗ ಹೋಲಿಕೆಯೇ ಬದಲಾಗುತ್ತದೆ. கரெக்டா? ஆனா வேதம் சொல்கிறது, இயேசு சாமியை ஏற்றுக்கொண்ட பிறகு, தேவனுடைய பிள்ளைகளான பிறகு, இந்த பாவத்திலிருந்து கர்த்தர் நமக்கு விடுதலை ஆக்கிட்டார் தான் பைபிள் சொல்லுது. ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ, ನಾವು ದೇವರ ಮಕ್ಕಳಾಗಿ ಬದಲಾದ ನಂತರ, ಯೇಸು ಸ್ವಾಮಿಯನ್ನು ನಾವು ಅಂಗೀಕರಿಸಿಕೊಂಡ ನಂತರ ದೇವರು ನಮ್ಮನ್ನ ಬದಲಾಯಿಸಿದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತೆ. அப்ப நான் இப்படி சொல்றேன், ಅಂದ ಈಗ ಹೇಳುತ್ತೇವೆ, இயேசு சாமி பிறந்தார்ன்றது உண்மைதான், ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಜನಿಸಿರುವುದು ನಿಜ.
ஆனா எனக்குள்ளதான் பிறக்கல. ಆದ್ರೆ ನನ್ನೊಳಗೆ ಆತನು ಜನಿಸಿಲ್ಲ. இப்ப ஏசாமி எங்க பிறக்கணும்? ಈಗ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಎಲ್ಲಿ ಜನಿಸಬೇಕು? ನಮ್ಮ ಹೃದಯಗಳಲ್ಲಿ. கரெக்டா? அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அப்ப உண்மையான கொண்டாட்டம் எது தெரியுமா? ನಿಜವಾದ ಕೊಂಡಾಟವು ಏನು ಗೊತ್ತಾ? இயேசு எனக்குள்ளே பிறந்து என்னை தேவ சாயலாய் மாற்றி, ಯೇಸು ಸ್ವಾಮಿ ನನ್ನಲ್ಲಿ ಹುಟ್ಟಿ ನನ್ನನ್ನ ದೇವರ ಹೋಲಿಕೆಗೆ ತಕ್ಕಂತೆ ಬದಲಾಯಿಸುವುದು. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அதாங்க கிறிஸ்மஸ். ಅದೇ ಕ್ರಿಸ್ಮಸ್. எனக்குள்ள பிறக்காம இருக்கிற இயேசை நான் வெளியே வச்சு பூஜிக்கிறதுனால இல்ல நான் கொண்டாடுறதுனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ನನ್ನೊಳಗೆ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಜನಿಸದೆ ನಾವು ಹೊರಗಡೆ ಇಟ್ಟು ಆತನನ್ನ ಪೂಜಿಸೋದ್ರಲ್ಲಿಯೋ ನಮಸ್ಕರಿಸೋದ್ರಲ್ಲಿಯೋ ಯಾವ ಪ್ರಯೋಜನವೂ ಇಲ್ಲ. ஏன்னா அவர் வந்த நோக்கம், ಆತನು ಬಂದ ಉದ್ದೇಶ உங்களையும் என்னையும் பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை தர, ನಿಮ್ಮನ್ನ ನಮ್ಮನ್ನ ಸೈತಾನನ ಆಡಳಿತದಿಂದ ಬಿಡುಗಡೆ ಕೊಡುವುದಕ್ಕೆ, நம்ம சாயலை மாத்தணும், ನಮ್ಮ ಹೋಲಿಕೆಯನ್ನ ಬದಲಾಯಿಸುವುದಕ್ಕೆ, ನಮ್ಮ ಜೀವಿತವನ್ನ ಬದಲಾಯಿಸುವುದಕ್ಕೆ, ಸಂತೋಷ ಉಳ್ಳವರಾಗಿ ಮಾತணும், ಸಂತೋಷ ಉಳ್ಳವರಾಗಿ ஆசீர்வாதத்தின் பாத்திரமாய் மாத்தணும், ನಮ್ಮನ್ನ ಆಶೀರ್ವಾದದ ಪಾತ್ರ ஆகையினாலே நம்ம போகும்பொழுது அந்த கிறிஸ்மஸ் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள, ನಾವು ಇಲ್ಲಿಂದ ಹೋಗುವಾಗ ಕ್ರಿಸ್ಮಸ್ ಸಂತೋಷವನ್ನ ನಾವು ಹೊಂದಿಕೊಂಡು ಹೋಗಬೇಕು. ಅದು என்ன? ಅದು ಏನು? ಯೇಸು எனக்குள்ளே பிறந்துட்டார், ಯೇಸು ಸ್ವಾಮಿ ನನ್ನಲ್ಲಿ ಹುಟ್ಟಿದ್ದಾರೆ. இல்லையா? அதுதான் உண்மையான கிறிஸ்மஸ். ಅದೇ ನಿಜವಾದ ಕ್ರಿಸ್ಮಸ್. ஓகே, ஏசாமி எனக்குள்ள பிறந்துட்டார் அப்படின்னா ரெண்டு சம்பவம் நமக்குள்ள காணப்படும். ಯೇಸು ಸ್ವಾಮಿ ನನ್ನಲ್ಲಿ ಹುಟ್ಟಿದ್ದಾರೆ ಎಂದು ನಾವು ಹೇಳುವುದಾದರೆ ನಮ್ಮಲ್ಲಿ ಎರಡು ವಿಷಯಗಳು ಕಂಡು ಬರಬೇಕು. அப்ப ஓகே, ಯೇಸು ಸ್ವಾಮಿ நமக்குள்ள எப்ப பிறக்கிறார்? ಯೇಸು ಸ್ವಾಮಿ ನಮ್ಮಲ್ಲಿ ಯಾವಾಗ ಹುಟ್ಟುತ್ತಾರೆಂದರೆ, ஓகே, அது ஒரு மூணு காரியத்தை நான் சொல்றேன். ಒಂದು ಮೂರು ವಿಷಯವನ್ನ ಹೇಳುತ್ತೇವೆ. முதலாவது காரியம், ಮೊದಲನೆಯ ವಿಷಯ, நாம் அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளும் பொழுது, ನಾವು ಯೇಸು ಸ್ವಾಮಿಯ ಮೇಲೆ ನಂಬಿಕೆ ಇಟ್ಟು ಆತನನ್ನ ಸ್ವೀಕರಿಸಿಕೊಳ್ಳುವಾಗ. ஓகே, வாசிங்க பார்க்கலாம். ವಾಕ್ಯವನ್ನು ಓದೋಣ. வெளிப்படுத்தல் ವಿಶೇಷ ಪ್ರಕಟಣೆಯ ಪುಸ್ತಕ 3ನೇ ಅಧಿಕಾರ 3ನೇ ಅಧ್ಯಾಯದ 20ನೇ ವಚನ. ದೇವರ ಕಡೆಗೆ ತಿರುಗಿಕೋ, ಇಗೋ ಬಾಗಿಲಲ್ಲಿ ನಿಂತುಕೊಂಡು ತಟ್ಟುತ್ತಾ ಇದ್ದೇನೆ. ಯಾವನಾದರೂ ಶಬ್ದವನ್ನು ಕೇಳಿ, ನನ್ನ ಶಬ್ದವನ್ನು ಕೇಳಿ ಬಾಗಿಲನ್ನು ತೆರೆದರೆ ನಾನು ಒಳಗೆ ಬಂದು ಅವನ ಸಂಗಡ ಊಟ ಮಾಡುವೆನು, ಅವನು ನನ್ನ ಸಂಗಡ ಊಟ ಮಾಡುವನು. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இதான் ரட்சிப்பு, ಇದೇ ರಕ್ಷಣೆ. முதலாவது காரியம், ಮೊದಲನೆಯ ವಿಷಯ, ஆண்டவர் நமக்குள்ளே வருகிறது, ದೇವರು ನಮ್ಮೊಳಗೆ ಪ್ರವೇಶಿಸುವಂತದ್ದು. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ಇದು ದೇವರು ನಮ್ಮಿಂದ ಎದುರು ஆகையால ஆண்டவர் சொல்றாரு, நான் கதவை தட்டுறேன். ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಹೇಳುತ್ತಾರೆ, ನಾನು ಬಾಗಿಲಲ್ಲಿ ನಿಂತು ತಟ್ಟುತ್ತಾ ಇದ್ದೇನೆ. ஒருவன் என் சத்தத்தை கேட்டு, ಯಾರಾದರೂ ನನ್ನ ಶಬ್ದವನ್ನ ಕೇಳಿ கதவை திறந்தா, ಆ ಬಾಗಿಲನ್ನ ತೆರೆದರೆ, நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி ஆண்டவருடைய வசனத்தை கேட்டு இருதயத்துல இடம் கொடுப்போமானால், ದೇವರ ವಾಕ್ಯಗಳನ್ನ ಕೇಳಿ ನಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ ದೇವರಿಗೆ ಸ್ಥಳ ಕೊಡುವುದಾದರೆ நமக்குள்ளே வருவார். ದೇವರು ನಮ್ಮೊಳಗೆ ಬರುತ್ತಾರೆ, நமக்குள்ளே வந்து ನಮ್ಮೊಳಗೆ ಬಂದು நமக்குள்ளே வாசம் பண்ணுவார், ನಮ್ಮೊಳಗೆ ವಾಸ ಮಾಡುತ್ತಾರೆ. நம்ம யாரா மாறுறோம்? ನಾವು ಯಾರಾಗಿ ಬದಲಾಗುತ್ತೇವೆ? தேவனுடைய பிள்ளைகளாகும்படி ದೇವರ ಮಕ್ಕಳಾಗುವ ಅಧಿಕಾರವನ್ನ ಕೊಡುತ್ತಾರೆ. அல்லேலூயா. 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 அவருடைய சாயலாய், தேவ சாயலாய் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் தரார். ದೇವರ ಮಕ್ಕಳಾಗುವ ಅಧಿಕಾರವನ್ನು ಕೊಡುತ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. தேவனுடைய சாயலாய் மாறக்கூடிய அதிகாரம் நமக்குள்ள வந்தவுடனே, ದೇವರ ಹೋಲಿಕೆಗೆ ತಕ್ಕಂತೆ ಬದಲಾಗುವಂತ ಅಧಿಕಾರವು ನಮ್ಮಲ್ಲಿ ಬಂದ ನಂತರ பிசாசனுடைய கிரியைகள் நம்ம விட்டு விலகி போய், ಸೈತಾನನ ಕ್ರಿಯೆಗಳು ನಮ್ಮಿಂದ ಅಗಲಿ ಹೋಗುತ್ತದೆ. அதுதான் தேவன் தந்த ரட்சிப்பு. ಅದೇ ದೇವರು ನಮಗೆ ಕೊಟ್ಟಿರುವಂತ ರಕ್ಷಣೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. வேதம் சொல்லுகிறது, அப்போ என்ன நடக்குமா? பாவத்தின் கிரியைகள் அழிக்கப்படும். ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ, ಆಗ ಏನು ನಡೆಯುತ್ತದೆ ಅಂದರೆ ಪಾಪದ ಕ್ರಿಯೆಗಳು ಲಯವಾಗುತ್ತದೆ. அப்படின்னா நமக்குள்ள இருந்து வெளியே ஓடிடும். ನಮ್ಮೊಳಗಿನಿಂದ ಅದು ಹೊರಗಡೆ ಓಡಿ, உள்ள யார் வந்துட்டா? ನಮ್ಮೊಳಗೆ ಯಾರು ಬಂದಿದ್ದಾರೆ? ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ வந்துட்டார். ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಬಂದಿದ್ದಾರೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அவர் வந்த உடனே, ಅವರು ಬಂದ ನಂತರ என்ன நடக்குதுன்னா, ನಡೆಯುವಂತದ್ದು ಏನೆಂದರೆ, வாசிங்க பார்க்கலாம். ஏசாயா 35ாம் அதிகாரம் கடைசி வசனத்துல, ಯೆಶಾಯನ ಪ್ರವಾದನ ಪುಸ್ತಕ 35ನೇ ಅಧ್ಯಾಯದ நித்தியமான சந்தோஷம் வந்துரும். ನಿತ್ಯವಾದಂತ ಸಂತೋಷವು ನಮ್ಮಲ್ಲಿ ಬರುತ್ತದೆ. வாசிங்க பார்க்கலாம். ಯೆಹೋವನು ವಿಮೋಚಿಸಿದವರು ಹಿಂದಿರುಗಿ ಶಾಶ್ವತ ಸಂತೋಷವೆಂಬ ಕಿರೀಟವನ್ನು ಧರಿಸಿಕೊಂಡು ಉತ್ಸಾಹ ಧ್ವನಿಯೊಡನೆ ಚಿಯೋನಿಗೆ ಸೇರುವರು, ಹರ್ಷಾನಂದಗಳನ್ನು ಅನುಭವಿಸುವರು, ಮೊರೆಯು ಕರಕರೆಯು ತೊಲಗಿ ಹೋಗುವವು. அல்லேலூயா. அல்லேலூயா. சரியா? அது என்ன நடக்குன்னா, நித்தியமான மகிழ்ச்சியும்
ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ ಶಾಶ್ವತವಾದ ಸಂತೋಷವು அவங்க தலை மேல இருக்கும், ಅವರ ತಲೆಯ ಮೇಲಿರುತ್ತದೆ. அவங்களுக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். ಅವರಿಗೆ ಉತ್ಸಾಹ ಧ್ವನಿಯು ಆನಂದವು ಹರ್ಷಾನಂದಗಳು ಉಂಟಾಗುತ್ತದೆ. பைபிள் சொல்லுது, ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ அவங்க சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் அனுபவிப்பாங்க. ಅವರು ಸಂತೋಷವನ್ನ ಆನಂದವನ್ನ ಅನುಭವಿಸುತ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ. பக்கத்துல கை கொடு சொல்லுங்க, ಪಕ್ಕದವರಿಗೆ ಕೈ ಕೊಟ್ಟು ಹೇಳಿರಿ, சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் அனுபவிப்பீங்க. ಸಂತೋಷವನ್ನ ಆನಂದವನ್ನ ಅನುಭವಿಸುತ್ತೀರಿ. எப்போ? ಯಾವಾಗ? இயேசு உங்களுக்குள்ளே பிறக்கும். ಯೇಸು ಸ್ವಾಮಿ ನಿಮ್ಮಲ್ಲಿ ಹುಟ್ಟುವಾಗ. எத்தனை சந்தோஷம்! அல்லேலூயா, ಸಂತೋಷ. ஹalleluya, அல்லேலூயா, ஹalleluya. எனக்கு என்ன யோசனைனா, எப்போ பார்த்தாலும் ஒரு விரக்தி. விரக்தினா என்ன சொல்றது, ஒரு மாதிரி சாட்னஸ். ಯಾವಾಗ ನೋಡಿದರೂ ಒಂದು ಜಿಗುಪ್ಸೆ, ಬೇಜಾರ್. ಕರೆಕ್ಟ್, ಬೇಸರದಿಂದಿರುವಂಥದ್ದು. பார்த்துருக்கீங்களா? ನೋಡಿದ್ದೀರಾ? பிள்ளைகள், பெரியவங்க, ಮಕ್ಕಳು, ದೊಡ್ಡವರು ரொம்ப ಬೇಜಾரா இருக்கு சொல்லுவாங்களா? ತುಂಬಾ ಬೇಜಾರಾಗಿದ್ದಾರೆ ಎಂದು ಹೇಳುತ್ತಾರೆ. அப்ப நீங்க தெரிஞ்சீங்க உள்ள யாருக்காரு? ಆಗ ನೀವು ಯೋಚಿಸಿರಿ, ಒಳಗೆ ಯಾರಿದ್ದಾರೆ? அவர் இருக்கிறதுனால தான் ಬೇಜಾರಾகுது. ಅವ್ರು ಇರೋದ್ರಿಂದಲೇ ಬೇಜಾರಾಗುತ್ತೆ. ஆனா ஏசாமி இருந்தாருன்னா, ಆದ್ರೆ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಇದ್ದರೆ சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் அனுபவிப்போம். ಸಂತೋಷವನ್ನ ಆನಂದವನ್ನ ನಾವು ಅನುಭವಿಸುತ್ತೇವೆ. அதான் உண்மை, ಅದೇ ಸತ್ಯ. ஏன்னா தலை மேல இருந்த அந்த சஞ்சலமும் தவிப்பும் நிಟ್ಟூசிறு ஓடி போயிடும். ಯಾಕಂದ್ರೆ ತಲೆಯ ಮೇಲಿರುವಂತಹ ಒಂದು ದುಃಖವು ನಿಟ್ಟುಸಿರು ಓಡಿ ಹೋಗುತ್ತೆ. தலையில இருந்த வருத்தம், வேதனை, துக்கம் எல்லாம் ஓடிச்சு. ನಮ್ಮ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿರುವಂತಹ ದುಃಖವು ವೇದನೆಗಳೆಲ್ಲ ಓಡಿ ಹೋದರೆ அப்புறம் ஏன் சேடா இருக்கு இருப்போம்? ಆಗ ಯಾಕೆ ನಾವು ದುಃಖದಿಂದ ಇರುತ್ತೇವೆ? கவனிங்க, நிறைய தப்புக்கு காரணம் மனதிலே உண்டாகக்கூடிய விரக்தி. இட்ஸ் மீன் வெற்றிடம். ಅನೇಕ ತಪ್ಪುಗಳಿಗೆ ಕಾರಣ ನಮ್ಮ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಉಂಟಾಗುವಂತ ಆ ಒಂದು ಜಿಗುಪ್ಸೆ, ಸ್ಯಾಡ್ನೆಸ್, ಆ ಒಂದು ದುಃಖವು. அதனால தான் உலகத்துல அதை தேடி போறாங்க. ಅಂದರೆ ಲೋಕದ ಜನರು ಲೋಕದಲ್ಲಿ ಅದನ್ನು ಹುಡುಕಿ ಹೋಗುತ್ತಾರೆ. ಫ್ರೆಂಡ್ಸ್ ಕೂಡ பேசினா ಸಂತೋಷம், ಸ್ನೇಹಿತರ ಬಳಿಯಲ್ಲಿ ಮಾತನಾಡಿದ್ರೆ ಸಂತೋಷ, பார்த்தா ಸಂತೋಷம், ಟಿವಿಯನ್ನು ನೋಡಿದ್ರೆ ಸಂತೋಷ, அதுல காமெடி பார்த்தா சந்தோஷம், ಅದರಲ್ಲಿ ಒಂದು ಕಾಮಿಡಿಯನ್ನು ನೋಡಿದ್ರೆ ಸಂತೋಷ. கரெக்டா? வீட்டுல சில பசங்க ஏன் தங்க மாட்டாங்கன்னா வெளியில போனா அவங்களுக்கு சந்தோஷம். ಮನೆಯಲ್ಲಿ ಯಾಕೆ ಕೆಲವು ಮಕ್ಕಳುಗಳು ವಾಸ ಮಾಡೋದಕ್ಕೆ ಬಯಸೋದಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ಅವ್ರಿಗೆ ಹೊರಗಡೆ ಹೋದ್ರೆ ಸಂತೋಷ. இதான் காரணம். ಇದೇ ಕಾರಣ. ஏன்னா உள்ள ஏசாமி இல்ல. ಕಾರಣ ಮನಸ್ಸಿನೊಳಗೆ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಇಲ್ಲ. சொல்லுது, ஏசாமி உள்ள இருந்தார்னா, ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಮನಸ್ಸಿನೊಳಗೆ ಎಲ್ಲ ಓಡಿ போயிடும். ಅವೆಲ್ಲವೂ ಕೂಡ ತೊಲಗಿ ಹೋಗುತ್ತೆ. ಸಂತೋಷ, ಸಮಾಧಾನ ಅನುಭವಿಸಿட்டೇ ಸಂತೋಷವನ್ನ, ಸಮಾಧಾನವನ್ನ ನಾವು ಅನುಭವಿಸುತ್ತಲೇ ಇರುತ್ತೇವೆ. ಪ್ರಾಕ್ಟೀಸ್ பண்ணனுங்க. ನೀವು ಅದನ್ನ ಅಭ್ಯಾಸಿಸಬೇಕು. ಅவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு. ಅಷ್ಟು ಸಂತೋಷವಾಗಿರುತ್ತೆ. ಅದ ಯೇಸು பிறந்தார். ಅದೇ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಜನಿಸಿದ್ದಾರೆ. ஹalleluya, 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 ஹalleluya. ಯೇಸು ನಮ್ಮ பிள்ளையோட இதயத்துல பிறக்கணும். ಯೇಸು ಸ್ವಾಮಿ ನಮ್ಮ ಮಕ್ಕಳ ಹೃದಯದಲ್ಲಿ ಜನಿಸಬೇಕು. ನಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ನಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ ಜನಿಸಬೇಕು. அப்பதான் பிசாசின் கிரியைகள் அழிக்கப்பட்டு, ಆಗಲೇ ಸೈತಾನನ ಕ್ರಿಯೆಗಳು ಲಯವಾಗಿ, ಇനി ನಮ್ಮ ಪಾಪ செய்யாதபடி, ಇನ್ನು ಮುಂದೆ ನಾವು ಪಾಪ ಮಾಡದಂತೆ ದೇವ ಸಂತೋಷத்தை ಅನುಭವಿப்போம். ದೇವರ ಸಂತೋಷವನ್ನು ನಾವು ಅನುಭವಿಸುತ್ತೇವೆ. ಆಮೆನ್. நீங்க யோசித்து பார்த்தீங்கன்னா தெரியல, நான் எத்தனையோ முறை யோசித்து பார்த்திருக்கிறேன். ನೀವು ಯೋಚಿಸಿ ನೋಡುತ್ತೀರಾ ಇಲ್ಲೋ ಗೊತ್ತಿಲ್ಲ, ಬೋಧಕರು ಎಷ್ಟೋ ಬಾರಿ ಯೋಚಿಸಿದ್ದಾರೆ. தலையில ஒரு மாதிரி நான் சொல்றது விரக்தி வரும் பொழுது, அப்படின்னா ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಒಂದು ರೀತಿಯಾದಂತ ಬೇಸರ ಬರುವಾಗ, ಕರೆಕ್ಟಾ, அப்பதான் பல யோசனை வரும். ಆಗಲೇ ಹಲವಾರು ಯೋಚನೆಗಳು ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಬರುತ್ತದೆ. ಬರುತ್ತದಾ வரலையா? ಬರುತ್ತದಾ, ಬರುವುದಿಲ್ವಾ? அப்ப ஏசாமி எங்க பிறக்கல? ಹಾಗೆ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಎಲ್ಲಿ ಜನಿಸಿಲ್ಲ, ತಲೆக்குள்ள வரல, ನಮ್ಮ ಮನಸ್ಸಿನೊಳಗೆ, ನಮ್ಮ ತಲೆಯೊಳಗೆ ಬಂದಿಲ್ಲ. அதான் ரகசியம். ಅದೇ ರಹಸ್ಯ. அந்த வசனம் வாசிங்களேன். ಆ ವಾಕ್ಯವನ್ನು ಓದೋಣ. பேதுரு சொல்றாரு பாருங்க. ಪೇತ್ರನು ಹೇಳುತ್ತಾರೆ, 1 பேதுரு நிருபத்துல 1 பேதுரு 1 அதிகாரம் 8 வசனம். ಪೇತ್ರನು ಬರೆದ ಮೊದಲನೆಯ ಪತ್ರಿಕೆ 1ನೇ ಅಧ್ಯಾಯದ 8ನೇ ವಚನ. ನೀವು ಆತನನ್ನು ಕಣ್ಣಾರೆ ನೋಡಲಿಲ್ಲವಾದರೂ ಆತನನ್ನು ಪ್ರೀತಿಸುತ್ತೀರಿ. ನೀವು ಈಗ ಆತನನ್ನು ಕಾಣದಿದ್ದರೂ ಆತನಲ್ಲಿ ನಂಬಿಕೆ ಇಟ್ಟು ನಿಮ್ಮ ನಂಬಿಕೆಯ ಅಂತ್ಯ ಫಲವಾಗಿರುವ ಆತ್ಮ ರಕ್ಷಣೆಯನ್ನು ಹೊಂದುವವರಾಗಿ ಹೇಳಲು ಅಶಕ್ಯವಾದಂತ, சொல்ல முடியாத சந்தோஷத்தினால் நிறைந்ததுமாயிருக்கிற ಪ್ರಭಾವವುಳ್ಳ ಸಂತೋಷದಿಂದ ಹರ್ಷಿಸುತ್ತೀರಿ. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த சந்தோஷம் வாயால சொல்லவே முடியாது. ಆ ಒಂದು ಸಂತೋಷವು ಹೇಳಲು ಅಶಕ್ಯವಾದಂತ, எப்போதும் சிரிச்சுட்டே இருப்போம், ಯಾವಾಗಲೂ ನಾವು ಹರ್ಷಿಸುತ್ತಲೇ ಇರುತ್ತೇವೆ. அதுதான் தேவன் நமக்குள் பிறந்தால் கிடைக்கிற விடுதலை. ಅದೇ ದೇವರು ನಮ್ಮೊಳಗೆ ಜನಿಸುವಾಗ ನಮಗೆ ಸಿಗುವಂತ ಬಿಡುಗಡೆ. அல்லேலூயா, 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 அல்லேலೂயா,
அதைத்தான் தெய்வம் விரும்புறார். ಅದೇ ದೇವರು ಬಯಸುತ್ತಾರೆ. அவர் மனுஷனா பிறந்தாரு, ಆತನು ಮನುಷ್ಯನಾಗಿ ಹುಟ್ಟಿದರು, அவர் நமக்காய் பாவ சுமந்தாரு, ಆತನು ನಮಗಾಗಿ ಪಾಪವನ್ನು ಹೊತ್ತುಕೊಂಡರು, கல்வாரி சிலுவையிலே நம்முடைய பாவத்தை தீர்க்கும்படியாய் பிறந்தார். ಕಲ್ವಾರಿ ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ನಮ್ಮ ಪಾಪವನ್ನ ನೀಗಿಸುವುದಕ್ಕಾಗಿ ಆತನು ಚಡಿಯಲ್ಪಟ್ಟರು. அதெல்லாம் உண்மைதான், ಅದೆಲ್ಲವೂ ನಿಜಾನೇ. ஆனா அவர் என்ன செஞ்சாரு? ಆದ್ರೆ ಅವರು ಏನು ಮಾಡಿದರು? உங்களையும் என்னையும் பாவத்தின் பிடியிலிருந்து, பிசாசின் பிடியிலிருந்து விடுதலையாக்கும்படியாக அவர் இந்த பூமியில மட்டும் இல்ல, என் உள்ளத்திலே, நம்ம உள்ளத்திலே பிறந்திருக்கிறார். ನಮ್ಮನ್ನ ಪಾಪದ ಸೈತಾನನ ಹಿಡಿತದಿಂದ ಬಿಡುಗಡೆ ಮಾಡುವುದಕ್ಕಾಗಿ ಆತನು ಭೂಮಿಯಲ್ಲಿ ಮಾತ್ರವಲ್ಲ, ನಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ ಆತನು ಜನಿಸಿದ್ದಾನೆ. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அதாங்க அப்ப சொல்றாரு, சொல்லி முடியாத சந்தோஷம் உள்ளவர்களாய். ಪೇತ್ರನು ಹೇಳ್ತಾನೆ, ಹೇಳಲು ಅಶಕ್ಯವಾದಂತ ಸಂತೋಷದಿಂದ ಹರ್ಷಿಸುತ್ತಾರೆ. மகிமையால் நிறைந்ததுமான சந்தோஷம், ಪ್ರಭಾವವುಳ್ಳ ಸಂತೋಷವು. எத்தனை பேருக்கு அதை அனுபவிக்கணும் ஆசை? ಎಷ್ಟು ಜನರಿಗೆ ಅದನ್ನು ಅನುಭವಿಸಬೇಕು ಅನ್ನುವಂತ ಆಸೆ. அந்த சந்தோஷம் நம்ம உள்ளத்துல ಆ ಸಂತೋಷವು ನಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ ತುಂಬಿರಬೇಕು. இந்த சந்தோஷம் நம்மள நிரப்பிச்சுன்னா, ಆ ಸಂತೋಷ ನಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ ತುಂಬುವಾಗ நம்ம எதை குறிச்சும் கவலைப்பட மாட்டோம், ನಾವು ಯಾವುದರ ಕುರಿತಾಗಿಯೂ ಚಿಂತಿಸೋದಿಲ್ಲ. ஏன் தெரியுமா? ಯಾಕೆ ಗೊತ್ತಾ? அந்த சந்தோஷம் நம்மை வெட்கப்படுத்தாது. ಆ ಸಂತೋಷವು ನಮ್ಮನ್ನ ನಾಚಿಕೆ ಪಡಿಸುವುದಿಲ್ಲ. ನಂಬಿಕೆ நம்மளை வெட்கப்படுத்தாது. ಆ ನಂಬಿಕೆ ನಮ್ಮನ್ನ ಅವಮಾನ ಪಡಿಸುವುದಿಲ್ಲ. அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்குள் இருக்கிற கர்த்தர், ನಮ್ಮೊಳಗಿರುವಂತ ದೇವರು, அதான் கிறிஸ்மஸ். ಅದೇ ಕ್ರಿಸ್ಮಸ್. சரியா? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் பூமியில வந்தப்போ 3 காரியத்தை நமக்காக செஞ்சார். அந்த ದೇವರು ಈ ಭೂಮಿಗೆ ಬಂದಾಗ ನಮಗಾಗಿ 3 ವಿಷಯಗಳನ್ನ, ಕಾರ್ಯಗಳನ್ನ ಮಾಡಿದ್ದಾರೆ. நாம் செய்த பாவத்திற்கு தண்டனையை செலுத்தினார், ನಾವು ಮಾಡಿದ ಪಾಪಕ್ಕೆ ದಂಡನೆಯನ್ನ ಕೊಟ್ಟರು, பாவத்திற்கு காரணமா இருந்த பிசாசின் தலை நசுக்கினார், ಪಾಪಕ್ಕೆ ಕಾರಣವಾದ ಸೈತಾನನ ತಲೆಯನ್ನ ಜಜ್ಜಿದರು, பாவத்திலே மரித்திருந்த நம்மை உயிரோடு கூட எழுப்பினார், ಪಾಪದಲ್ಲಿ ಸತ್ತವರಾಗಿದ್ದ ನಮ್ಮನ್ನ ದೇವರು ಜೀವದಿಂದ ಎಬ್ಬಿಸಿದ್ದಾರೆ. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அப்போ நம்மளை மறுபடியும் தேவ சாயலாய் மாற்றி விட்டார். ನಮ್ಮನ್ನ ಪುನಃ ದೇವರ ಹೋಲಿಕೆಯಲ್ಲಿ ಬದಲಾಯಿಸಿದ್ದಾರೆ. ಆಮೆನ್. சரியா? அப்ப கிறிஸ்மஸ்னா என்ன ಅಂತ அர்த்தம்? ಕ್ರಿಸ್ಮಸ್ ಅಂದ್ರೆ ಅರ್ಥ ಏನು? தேவ சாயலாய் மாறினேன். ದೇವರ ಹೋಲಿಕೆಯಲ್ಲಿ ನಾವು ಬದಲಾಗಿದ್ದೇವೆ. கை கொடுத்து சொல்லுங்க ನಿಮ್ಮ பார்க்கலாம். ಪಕ್ಕದಲ್ಲಿರೋರಿಗೆ ಕೈ ಕೊಟ್ಟು ಹೇಳಿರಿ, தேவ சாயலாய் மாற்றி விட்டார். ನನ್ನನ್ನು ದೇವರ ಹೋಲಿಕೆಯಲ್ಲಿ ಬದಲಾಯಿಸಿದ್ದಾರೆ. தேவ சாயலாய் மாற்றி ನಮ್ಮನ್ನ விட்டார். ದೇವರ ಹೋಲಿಕೆಗೆ ತಕ್ಕಂತೆ ಬದಲಾಯಿಸಿದ್ದಾರೆ. வீட்டுக்கு போன உடனே, ಮನೆಗೆ ಹೋದ ನಂತರ தேவ சாயலாய் வாழணும், ದೇವರ ಹೋಲಿಕೆಗೆ ತಕ್ಕಂತೆ ಜೀವಿಸಬೇಕು. அந்த 2 காரியம் சொல்லி நான் முடிச்சிடுறேன். ಆ 2 ವಿಷಯಗಳನ್ನು ಹೇಳಿ ಮುಗಿಸುತ್ತೇವೆ. எபேசியர்ல சொல்றாங்க பாருங்களேன். ಎಫೆಸದವರಿಗೆ ಬರೆದ ಪತ್ರಿಕೆಯಲ್ಲಿ ಅದನ್ನು ಹೇಳುತ್ತಾರೆ. எபேசியர்கள் நிருபம், ಎಫೆಸದವರಿಗೆ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ 4ம் அதிகாரம், 4ನೇ ಅಧ್ಯಾಯ, 4ம் அதிகாரத்துல 22ஆம் வசனத்திலிருந்து 22ನೇ ವಚನದಿಂದ 24ஆம் வசனம் வரைக்கும் 24ನೇ ವಚನ தமிழ்ல வாசிக்கிறேன், அப்புறம் நீ கன்னடத்துல வாசியுமே. அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டுப்போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு. இப்போ நீங்க வீட்டுக்கு போறீங்க, கவனிங்க, ನೀವು ಮನೆಗೆ ಹೋಗುತ್ತೀರಾ, ಗಮನಿಸಿರಿ. பழைய மனுஷன், ಹಳೆಯ ಮನುಷ್ಯನು களைந்து போட்டு, ಅದನ್ನ ಕಳಚಿ ಬಿಟ್ಟು, கலந்து போட்டுருக்குது, ನೀವು ನಿಮ್ಮ ಹಿಂದಿನ ನಡತೆಯನ್ನು ಅನುಸರಿಸದೆ ಪೂರ್ವ ಸ್ವಭಾವವನ್ನು ತೆಗೆದು ಹಾಕಿ ಬಿಡಬೇಕು. கரெக்டா? இப்போ உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி, ನಿಮ್ಮ ಅಂತರ್ಯದಲ್ಲಿ ಹೊಸವರಾಗಿ. கரெக்டா? 23ஆம் வசனம், 23ನೇ ವಚನ. உங்கள் உள்ளத்திலேனா உங்க மனசுல நீங்கள் புதிதாய் பிறந்தவர்களா இருக்கணும். ನಿಮ್ಮ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ನೀವು ನೂತನವಾಗಿ ಹುಟ್ಟಿದವರಾಗಿರಬೇಕು. ಯಾಕೆ? இப்ப தேவ சாயலாய் மாறிட்டீங்க இல்லையா? ಈಗ ದೇವರ ಹೋಲಿಕೆಯಾಗಿ ಬದಲಾಗಿದ್ದೀರಲ್ಲ. 24ஆம் வசனத்துல 24ನೇ ವಚನದಲ್ಲಿ மெய்யான நீதியிலும் ಸತ್ಯಾನುಗುಣವಾದ ನೀತಿ ಉಳ್ಳದ್ದಾಗಿಯೂ, ಆ ಸ್ವಭಾವವು ದೇವರ ಹೋಲಿಕೆಯ ಮೇರೆಗೆ ಸತ್ಯಾನುಗುಣವಾದ ನೀತಿ ಉಳ್ಳದ್ದಾಗಿಯೂ ದೇವ ಭಯ ಉಳ್ಳದ್ದಾಗಿಯೂ ನಿರ್ಮಿಸಲ್ಪಟ್ಟಿದೆ. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இப்போ நாங்க இயேசுசாமி உள்ள வந்த உடனே யாரா மாறிட்டேன்? ಯೇಸು ಸ್ವಾಮಿ ನಮ್ಮೊಳಗೆ ಬಂದ ನಂತರ ನಾವು ಯಾರಾಗಿ ಬದಲಾಗಿದ್ದೇವೆ? மெய்யான நீதியிலும் ಸತ್ಯ ಗುಣವುಳ್ಳವರಾಗಿಯೂ ಪರಿಶುದ್ಧದಲ್ಲಿಯೂ தேவனுடைய சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்ட ದೇವರ ಹೋಲಿಕೆಯಾಗಿ ಸೃಷ್ಟಿಸಲ್ಪಟ್ಟ புது மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறோம். ಹೊಸ ಮನುಷ್ಯನನ್ನು ನಾವು ಧರಿಸಿಕೊಂಡಿದ್ದೇವೆ. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த உபதேசம் பிசாசுக்கு பிடிக்காது. ಈ ಉಪದೇಶವು ಸೈತಾನನಿಗೆ ಹಿಡಿಸೋದಿಲ್ಲ, ஆனா தேவ பிள்ளைகளுக்கு பிடிக்கும். ಆದ್ರೆ ದೇವರ ಮಕ್ಕಳಿಗೆ ಹಿಡಿಸುತ್ತದೆ. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ நான் அவர் உள்ள பிறந்த உடனே நான் யாரா மாறிட்டேன்? ಅವರು ನಮ್ಮೊಳಗೆ ಬಂದ ನಂತರ, ಜನಿಸಿದ ನಂತರ ನಾವು ಯಾರಾಗಿ ಬದಲಾಗಿದ್ದೇವೆ? நீதியிலும்
ನಿಜವಾದ ಒಂದು ನೀತಿಯಲ್ಲಿ பரிசுத்தத்திலும் ಪರಿಶುದ್ಧತೆಯಲ್ಲಿ தேவனுடைய சாயலா இருக்கிற ದೇವರ ಹೋಲಿಕೆಗೆ ಮೇರೆಗೆ புது மனுஷனா மாறிட்டேன். ನಾವು ಹೊಸ ಮನುಷ್ಯರಾಗಿ உள்ளத்துல ಬದಲಾಗಿದ್ದೇವೆ. புது மனுஷனா மாறிட்டேன். ನಮ್ಮ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ನಾವು ಹೊಸಬರಾಗಿ ಬದಲಾಗಿದ್ದೇವೆ. தேவ சாயல் வந்துருச்சு. ನಮ್ಮ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ದೇವರ ಹೋಲಿಕೆ ಬಂದಿದೆ. ஏனா ಯಾಕೆಂದರೆ ಯೇಸು பிறந்தார். ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಜನಿಸಿದ್ದಾರೆ. சொல்லுங்க ಯೇಸು ಕೈ பிறந்தார். ಕೊಟ್ಟು ಹೇಳಿರಿ, ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಜನಿಸಿದ್ದಾರೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. சரியா? இப்போ ಯೇಸು பிறந்த உடனே எது செத்து இருக்கணும்? ಈಗ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಜನಿಸಿದ ನಂತರ ಏನು ಸತ್ತಿರಬೇಕು? எது செத்து இருக்கணும்? ಏನು ಸತ್ತಿರಬೇಕು? ஏன் சொல்லுங்க. என்னுடைய ನನ್ನ கன்னடத்தை சொல்லுங்க. ನನ್ನ ಹಳೆಯ ಸ್ವಭಾವಗಳು. கரெக்டா? வீட்டுக்கு போனோடனே தெரியும். ಮನೆಗೆ ಹೋದ ನಂತರ ತಿಳಿಯುತ್ತದೆ. அப்பப்போ எழுமோ இந்த இந்த செத்து போன உடனே நீங்கள் ஒரு முறை உங்களை கூட்டு போய் காட்டணும். இப்போ என்ன பண்ணுறாங்க, அந்த ஒரு இண்டூஸ்லாம் செத்துனா அந்த ஒரு பாக்ஸ் மாதிரி வச்சு உள்ளே தள்ளிடுறாங்க, தெரியல. ಈಗೆಲ್ಲ ಕೆಲವರು ಅಂದರೆ ಸಾಯುವಾಗ ಒಂದು ಫ್ರೀಸರ್ ಬಾಕ್ಸ್ ಒಳಗಡೆ ಹಾಕಿ ಮುಚ್ಚುತ್ತಾರೆ, ತಿಳಿಯೋದಿಲ್ಲ. ஆனால் அப்போல்லாம் வந்து கட்டை வச்சு கட்டை மேலே பாடி வைப்பாங்க. ಆಗೆಲ್ಲ ಆ ಒಂದು ಮರದ ಕಟ್ಟಿಗೆಯನ್ನಿಟ್ಟು ಅದರ ಮೇಲೆ ಆ ಒಂದು ದೇಹವನ್ನು ಇಡುತ್ತಾರೆ. அப்போ நெருப்பு எரியும் பொழுது அந்த பணம் ஆட்டோமேட்டிக்காக அப்படியே டக்குன்னு எழும்பும், பார்த்துருக்கீங்களா? ಆ ಒಂದು ಬೆಂಕಿ ಉರಿಯುವಾಗ ಆ ಒಂದು ಸತ್ತಂತ ಹೆಣ ಹಾಗೆ ಎದ್ದೇಳುತ್ತದೆ. ஆமாம், நீங்களாம் பார்த்துருக்க மாட்டீங்க. அப்போது அந்த வெட்டியான் ஒரு பெரிய கட்டை வச்சுருப்பான். ಆ ಒಂದು ಸ್ಮಶಾನದಲ್ಲಿ ಕೆಲಸ ಮಾಡೋರು ಒಂದು ದೊಡ್ಡ ಒಂದು ಕೋಲನ್ನು ಇಟ್ಟುಕೊಂಡಿರ್ತಾರೆ. அது எதுக்கு தெரியுமா? ಅದೇಂತ ಗೊತ್ತಾ? டமார்னு ஒரே போடணும். ಒಂದು எலும்பாத செத்த ಇಲ್ಲ நீ திரும்ப ನೀನ್ ಸತ್ತಿದ್ದೀಯಲ್ಲ ಪುನಃ ಎದ್ದೇಳ್ಬೇಡ ಅಂತ ಹೇಳಿ ಒಂದು ಜೋರು ಒಂದು ಏಟನ್ನು ಹಾಕುತ್ತಾರೆ. கரெக்டா? ஏன்னா நான் தேவ சாயலா மாறிட்டேன். ಕಾರಣ ನಾವು ದೇವರ ಹೋಲಿಕೆಯಾಗಿ ಬದಲಾಗಿದ್ದೆ. ಯೇಸು எனக்குள்ள பிறந்துட்டாரு. ಯೇಸು ಸ್ವಾಮಿ ನನ್ನಲ್ಲಿ ಹುಟ್ಟಿದ್ದಾರೆ. இனி நான் பிசாசுனுடைய பிள்ளை இல்ல. ಇನ್ನು ಮುಂದೆ ನಾನು ಸೈತಾನನ ಮಕ್ಕಳಲ್ಲ. நான் பாவம் செய்கிறவன் இல்ல. ಪಾಪ ಮಾಡುವವರಲ್ಲ. நான் தேவனுடைய பிள்ளை. ದೇವರ ಮಕ್ಕಳು. ஹalleluya. ஹalleluya. ಯೇಸು எனக்குள்ள பிறந்துட்டாருங்க. ಯೇಸು ಸ್ವಾಮಿ ನಮ್ಮಲ್ಲಿ ಹುಟ್ಟಿದ್ದಾರೆ. பழைய சுபாவம் ஒளிஞ்சிச்சு. அந்த ಹಳೆಯ ಸ್ವಭಾವಗಳು ನಮ್ಮಿಂದ ಹೋಗಿದೆ. என் மைண்ட்ல புதிய சுபாவம் வந்துச்சு. ನಮ್ಮ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಹೊಸ ಸ್ವಭಾವಗಳು ಬಂದಿದೆ. ஆனந்தத்தினாலே சந்தோஷத்தினாலே மகிழ்ச்சினாலே நான் நிரப்பப்பட்டிருக்கிறேன். ಆನಂದದಿಂದ ಸಂತೋಷದಿಂದ ನಾವು ತುಂಬಲ್ಪಟ್ಟಿದ್ದೇವೆ. ஹalleluya. ஹalleluya. அப்ப என்னோட வாழ்க்கை எப்படி இருக்கணும்? ಆಗ ನಮ್ಮ ಜೀವಿತ ಹೇಗಿರಬೇಕು? ஆண்டவரை வெளிப்படுத்துறது. ದೇವರನ್ನ ಪ್ರಕಟಪಡಿಸುವುದಾಗಿರಬೇಕು. குடும்பம் எப்படி இருக்கா? ನಮ್ಮ ಕುಟುಂಬ ಹೇಗಿರಬೇಕು? மகிழ்ச்சியா இருக்கா? ಆನಂದದಿಂದ ತುಂಬಿರುವಂತದ್ದಾಗಿರಬೇಕು. உண்மையான ஆசீர்வாதம். ಇದೇ ನಿಜವಾದ ಆಶೀರ್ವಾದವು. ಹಣ இருக்கிறது கிடையாது ஆசீர்வாதம். ಹಣ ಇರುವಂತದ್ದಲ್ಲ ನಿಜವಾದ ಆಶೀರ್ವಾದ. எல்லாத்துக்கும் உதவும். ಹಣ ಎಲ್ಲದಕ್ಕೂ ಸಹಾಯ ಮಾಡಬಹುದು. பணம் நம்முடைய ஜீவனை பாதுகாக்க. ಆದ್ರೆ ಹಣವು ನಮ್ಮ ಜೀವವನ್ನ ಕಾಪಾಡುವುದಿಲ್ಲ. ನ್ಯಾಯ ತೀರ್ಪಿலே பணம் உதவாது. ನ್ಯಾಯ ತೀರ್ಪಿನಲ್ಲಿ ನಮಗಿರುವಂತಹ ಹಣವು ನಮಗೆ ಸಹಾಯ ಮಾಡುವುದಿಲ್ಲ. கரெக்டா? ஆனா பணம் எல்லாத்துக்கும் அவசியம் தான். ಆದ್ರೆ ಹಣವು ಎಲ್ಲದಕ್ಕೂ ಅವಶ್ಯವೇ. பணம் இருக்கிறவன் சந்தோஷமா இருக்கிறான்னு கிடையாது. ಆದ್ರೆ ಹಣ ಇರುವವರು ಸಂತೋಷವಾಗಿದ್ದಾರೆ ಅಂತ ಅರ್ಥವಲ್ಲ. ಯೇಸು ಯಾರக்குள்ள இருக்கிறோ அவங்க தாங்க சந்தோஷம். ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಯಾರೊಳಗೆ ಇದ್ದಾರೋ ಅವರೇ ಸಂತೋಷವಾಗಿರುವರು. ஹalleluya. ಆಮೆನ್. ಹಲ್ಲೆಲೂಯಾ. உண்மையான ஆசீர்வாதம் எது? ನಿಜವಾದ ಆಶೀರ್ವಾದ ಏನು? ಯೇಸು எனக்குள்ள பிறந்திருக்கிறார். ಯೇಸು ಸ್ವಾಮಿ ನಮ್ಮೊಳಗೆ ಹುಟ್ಟಿದ್ದಾರೆ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அவர் பிறந்தது தாங்க சந்தோஷம். ಆತನು ಹುಟ್ಟಿರುವಂತದೇ ನಿಜವಾದ ಸಂತೋಷ. அந்த தெய்வம் எனக்குள்ள பிறந்திருக்கிறார். ಆ ದೇವರು ನಮ್ಮೊಳಗೆ ಹುಟ್ಟಿದ್ದಾರೆ. இப்போ பிசாசின் கிரியைகள் அழிக்கப்பட்டுச்சு. ಈಗ ಸೈತಾನನ ಕ್ರಿಯೆಗಳು ಲಯವಾಗಿದೆ. ஆண்டவர் கல்வாரி சிலுவையிலே அதை அழிச்சிட்டார். ದೇವರು ಕಲ್ವಾರಿ ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಅದನ್ನ ಲಯ ಮಾಡಿದ್ದಾರೆ. தலைமையில் இருக்கிற எல்லா காரியத்தையும் ஆண்டவர் எடுத்து ನಮ್ಮ போட்டார். ತಲೆಯಲ್ಲಿದ್ದಂತ ಎಲ್ಲ ಕಾರ್ಯವನ್ನ ದೇವರು ತೆಗೆದು ಹಾಕಿದ್ದಾರೆ. புதிய சாயலாய் மாற்றிட்டார். ದೇವರು ನಮಗೆ ಹೊಸ ಹೋಲಿಕೆಯಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನು மார்படிச்சிட்டார். என்னுடைய வாழ்க்கையிலே சந்தோஷமும் நிம்மதியும் அமைதியும் அன்பும் காணப்படும். ಇನ್ನು ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಸಂತೋಷವು ಸಮಾಧಾನವು ನೆಮ್ಮದಿಯು ಪ್ರೀತಿಯು ಕಂಡು ಬರುತ್ತದೆ. ஹalleluya. ஹalleluya. இதுதான் கிறிஸ்மஸ் அப்படின்னா நம்ம நிறைய டெக்கரேஷன் பண்ணி புது ட்ரெஸ்லாம் போட்டு நிறைய பலகாரம்லாம் செஞ்சு சந்தோஷமாக அனுபவிக்கிறது அன்னை ஒரு நாள் கிடையாது. அந்த ಕ್ರಿಸ್ಮಸ್ ಅನ್ನುವಂಥದ್ದು ನಾವು ಡೆಕೋರೇಷನ್ ಮಾಡಿ ಒಂದು ಒಳ್ಳೆಯ ವಸ್ತ್ರಗಳನ್ನು ಹಾಕಿಕೊಂಡು ಚೆನ್ನಾಗಿ ಆಹಾರವನ್ನ ಆ ಒಂದು ದಿವಸ ತಿನ್ನುವಂಥದ್ದು ಮಾತ್ರವಲ್ಲ. அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் டிவி பார்க்காம இருக்கிறது கிடையாது. ಆ ಒಂದು ದಿವಸ ಮಾತ್ರ ಟಿವಿಯನ್ನು ನೋಡದೇ ಇರುವಂಥದ್ದು. அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் பரிசுத்தமா அப்படி இருக்கிறது கிடையாது. ಆ ಒಂದು ದಿವಸ ಮಾತ್ರ ಪರಿಶುದ್ಧವಾಗಿ ಜೀವಿಸುವಂಥದ್ದು ಅಲ್ಲ. கிறிஸ்மஸ் திட்டக்கூடாது, யாரும் ஒன்றும் பேசக்கூடாது. ಇದು ಕ್ರಿಸ್ಮಸ್ யாರನ್ನು ಕೂಡ ಬೈಯಬಾರದು, ಯಾರಿಗೆ ಏನು ಹೇಳಬಾರದು ಅಂತ ಅಲ್ಲ. நாளைக்கு டமார்னு வெடிய பார்த்துருக்கீங்களா? ನಾಳೆ ಅದು ಜೋರಾಗಿ ಹೊಡೆಯುತ್ತೆ. நேத்து கிறிஸ்மஸ் சும்மா இருந்தேன்,
உண்மைதானே? அப்போ நமக்கு ஏசாமி பிறந்தது மனுஷனா தான். ಹಾಗಿರುವುದಾದರೆ ನಮಗೆ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಹುಟ್ಟಿರುವಂತದ್ದು ಕೇವಲ ಮನುಷ್ಯನಾಗಿ ಮಾತ್ರವೇ? இல்லங்க, அந்த இயேசு எனக்குள்ள ಆ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ನಮ್ಮಲ್ಲಿ ನಿಜವಾಗಿ ಹುಟ್ಟಿದ್ದಾರೆ, என்ன மாத்திட்டாருங்க, ನಮ್ಮನ್ನ ಬದಲಾಯಿಸಿದ್ದಾರೆ. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. எனக்குள்ள அந்த சந்தோஷம் இருக்குது, ನಮ್ಮೊಳಗೆ ಆ ಸಂತೋಷ ಇದೆ, எனக்குள்ள அலங்காரம் இருக்குது, ನಮ್ಮೊಳಗೆ ಆ ಒಂದು ಅಲಂಕಾರವಿದೆ. இப்ப என்னுடைய மனசு புதிதாய் மாறி தேவ சாயலா இருக்கிறேன். ಈಗ ನಮ್ಮ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ನಾವು ಹೊಸಬರಾಗಿ ದೇವರ ಹೋಲಿಕೆಯಾಗಿ ಬದಲಾಗಿ என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது, ನಮ್ಮ ಜೀವಿತ ಹೇಗೆ தேவனுடைய கிரியைகளா இருக்கிறது, ದೇವರ ಕ್ರಿಯೆ ಉಳ್ಳದ್ದಾಗಿದೆ. இனிமேல் பிசாசின் கிரியைகள் என்று காணப்படாது, ಸೈತಾನನ ಕ್ರಿಯೆಗಳು ನಮ್ಮಲ್ಲಿ ಕಂಡು ಬರುವುದಿಲ್ಲ, கிரியை செய்யாது, ಮುಂದೆ ಪಾಪವು ನನ್ನಲ್ಲಿ ಕ್ರಿಯೆ ಮಾಡುವುದಿಲ್ಲ. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. நான் பரிசுத்த தேவ பிள்ளையாய் வாழ்வேன், ನಾವು ಪರಿಶುದ್ಧ ದೇವರ ಮಕ್ಕಳಾಗಿ ಜೀವಿಸುತ್ತೇವೆ, உண்மையான தேவ பிள்ளையாய் ನಾವು வாழ்வேன், ಯಥಾರ್ಥವಾದ ದೇವರ ಮಕ್ಕಳಾಗಿ ಜೀವಿಸುತ್ತೇವೆ, மகிமையுள்ள தேவ பிள்ளையாய் வாழ்வேன், ಮಹಿಮೆಯುಳ್ಳ ದೇವರ ಮಕ್ಕಳಾಗಿ ಜೀವಿಸುತ್ತೇವೆ. இதாங்க கிறிஸ்மஸ். ಇದೇ ಕ್ರಿಸ್ಮಸ್. எத்தனை பேர் சந்தோஷம்? ಎಷ್ಟು ನನಗೆ ಸಂತೋಷ. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, ಪಕ್ಕದವರಿಗೆ ಕೈ ಕೊಟ್ಟು ಹೇಳಿರಿ, இதுதான் கிறிஸ்மஸ். ಇದೇ ಕ್ರಿಸ್ಮಸ್. நீங்களும் நானும் ನೀವು ನಾವು அன்பாய் சந்தோஷமாய் சமாதானமாய் மகிழ்ச்சியாய் ಪ್ರೀತಿ ಉಳ್ಳವರಾಗಿ ಸಮಾಧಾನ ಉಳ್ಳವರಾಗಿ ಸಂತೋಷ ಉಳ್ಳವರಾಗಿ நாம் மாறும்படியாய், ನಾವು ಬದಲಾಗುವಂತೆ, நம்மை மாற்றும்படியாய் ನಮ್ಮನ್ನ ಬದಲಾಯಿಸುವಂತೆ இயேசு வந்து ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಬಂದು பிசாசின் தலையை நசுக்கிட்டார். ಸೈತಾನನ ತಲೆಯನ್ನು ಜಜ್ಜಿದ್ದಾರೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நீங்கள் சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் ஆனந்தமாய் ನೀವು ಸಂತೋಷವಾಗಿ சாட்சி உள்ள பிள்ளைகளாய் வாழ்றதாங்க ನೀವು கிறிஸ்மஸ். ಸಂತೋಷವಾಗಿ ಆನಂದವಾಗಿ ಹರ್ಷದಿಂದ ದೇವರಿಗೆ ಸಾಕ್ಷಿಯಾಗಿ ಜೀವಿಸುವಂತದೇ ಕ್ರಿಸ್ಮಸ್. அதாங்க கிறிஸ்மஸ். ಅದೇ ನಿಜವಾದ ಕ್ರಿಸ್ಮಸ್. டெய்லி நம்ம குடும்பம் அனுபவிக்கணும், ಇದನ್ನು ಅನುದಿನವೂ ನಾವು ಕುಟುಂಬವಾಗಿ ಅನುಭವಿಸಬೇಕು, வாழ்க்கையில் ಅನುಭವಿக்கணும், ಜೀವಿತದಲ್ಲಿ ನೀವು ಅದನ್ನು ಅನುಭವಿಸಬೇಕು. உங்களுக்குள் இயேசு இருக்கிறார், ಕಾರಣ ನಿಮ್ಮಲ್ಲಿ ಯೇಸು ಸ್ವಾಮಿ இந்த ಇದ್ದಾರೆ. சந்தோஷம் சொல்லி முடியாத ಈ சந்தோஷம், ಸಂತೋಷವು ಹೇಳಲು ಅಶಕ್ಯವಾದಂತ ಸಂತೋಷ. நம்ம விட்டுட்டு யார் அந்த சந்தோஷம் நம்ம விட்டு யாரும் எடுத்து போட ಈ ಒಂದು ಸಂತೋಷವು ನಮ್ಮಿಂದ ಯಾರು ಕಸಿದುಕೊಳ್ಳಲಾಗದ ಸಂತೋಷ. இந்த சந்தோஷம் உங்களை என்ன நடத்தும், ಆ ಸಂತೋಷ ನಿಮ್ಮನ್ನ ನಮ್ಮನ್ನ ನಡೆಸುತ್ತದೆ. ஒரு தைரியத்தோடு நம்ம இந்த இடத்தை விட்டு போனோம், ಒಂದು ಧೈರ್ಯದಿಂದ ಈ ಸ್ಥಳವನ್ನು ನಾವು ಬಿಟ್ಟು ಹೋಗಬೇಕು. இயேசு என் உள்ளத்துல வந்து, ಯೇಸು ಸ್ವಾಮಿ ನನ್ನ ಹೃದಯದಲ್ಲಿ ಬಂದಿದ್ದಾರೆ, உள்ளத்துல சந்தோஷம் வந்துருச்சு, ನನ್ನ ಹೃದಯದಲ್ಲಿ ಸಂತೋಷ உள்ளத்துல ಬಂದಿದೆ, நிம்மதி வந்துருச்சு, ನನ್ನ ಹೃದಯದಲ್ಲಿ ನೆಮ್ಮದಿ என் ಬಂದಿದೆ, உள்ளத்துல மகிழ்ச்சி வந்துருச்சு, ನನ್ನ ಹೃದಯದಲ್ಲಿ ಆನಂದವು ಬಂದಿದೆ. இனி நான் சந்தோஷமா இருப்பேன். ಇನ್ನು ಮುಂದೆ ನಾನು ಸಂತೋಷವುಳ್ಳವನಾಗಿರುತ್ತೇನೆ. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. இன்னைக்கு ஒரு நாள் அல்ல, ಈ ಒಂದು ದಿವಸ ಅಲ್ಲ, எப்பொழுதும் நான் மகிழ்ச்சியா இருப்பேன். ನಾವು ಯಾವಾಗಲೂ ಸಂತೋಷವುಳ್ಳವರಾಗಿರುತ್ತೇವೆ. முடியாத ಅದು சந்தோஷம். ಹೇಳಲು ಅಶಕ್ಯವಾದಂತ ಸಂತೋಷ. எத்தனை பேருக்கு இது வேணும்? ಎಷ್ಟು ಜನರಿಗೆ ಇದು ಬೇಕು? எத்தனை பேர் இதை அனுபவிக்க ಎಷ್ಟು ஆசைப்படுறாங்க? ಜನ ಇದನ್ನು ಅನುಭವಿಸುವಂತೆ ಬಯಸುತ್ತಾರೆ? எல்லாரும் எழுந்துச்சு ஆண்டவர் ನಾವೆಲ್ಲರೂ சமூகத்துல ಎದ್ದು போடுவோமா? ನಿಂತು ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ இன்றைக்கு ಒಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳೋಣ. நீர் எனக்குள்ளே பிறந்திருக்கிறீர், ದೇವರೇ, ಈ ದಿವಸ ನೀವು ನಮ್ಮಲ್ಲಿ ಹುಟ್ಟಿದ್ದೀರಾ, இன்றைக்கு எனக்குள்ள நீ வந்துட்டீங்க ಈ ஆண்டவரே. ದಿವಸ ನಮ್ಮೊಳಗೆ ನೀವು ಬಂದಿದ್ದೀರಾ ದೇವರೇ. தேவ சாயலாய் மாற்றி விட்டீர். ಈ ದಿವಸ ನಮ್ಮನ್ನ ದೇವರ ಹೋಲಿಕೆಗೆ ತಕ್ಕಂತೆ ಬದಲಾಯಿಸಿದ್ದೀರಾ. நம்ம எல்லாம் ஒப்பு கொடுப்போம் ஆண்டவரே. ನಾವೆಲ್ಲರೂ ದೇವರ ಬಳಿಯಲ್ಲಿ ஆண்டவரே, ಒಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳೋಣ. இப்போ நான் திரும்பி வீட்டுக்கு போகும்பொழுது ಈ ದಿವಸ ನಾನು ತಿರುಗಿ ಮನೆಗೆ ಹೋಗುವಾಗ இயேசு எனக்குள்ள பிறந்தவனாய் நான் ಯೇಸು ಸ್ವಾಮಿ போகிறேன், ನನ್ನಲ್ಲಿ ಹುಟ್ಟಿದವರಾಗಿ ನಾನು சந்தோஷத்துல நிறைந்தவனாய் போகிறேன், ಸಂತೋಷದಲ್ಲಿ ತುಂಬಿದವನಾಗಿ ನಾನು விடுதலை பெற்றவனாய் போகிறேன், ಬಿಡುಗಡೆ ಹೊಂದಿದವನಾಗಿ இனி ನಾನು பிசாசின் கிரியை எங்க குடும்பத்துல என்னிடத்துல காணப்படாது, ಇನ್ನು ಮುಂದೆ ಸೈತಾನನ ಕ್ರಿಯೆಗಳು ನನ್ನಲ್ಲಿಯೂ ನನ್ನ ಕುಟುಂಬದಲ್ಲಿಯೂ ಕಂಡು ಬರುವುದಿಲ್ಲ. நானும் என் குடும்பமும் சந்தோஷமா இருப்போம். ನಾನು ನನ್ನ ಕುಟುಂಬವು ಸಂತೋಷವುಳ್ಳವರಾಗಿರುತ್ತೇವೆ. முடியாத ಆನಂದ, ಹೇಳಲು ಅಶಕ್ಯವಾದಂತ சொல்லி முடியாத ಸಂತೋಷ, ಹೇಳಲು ಅಶಕ್ಯವಾದಂತಹ ಆನಂದ ನನ್ನ குடும்பத்துல இயேசு தருவார். ನಮ್ಮ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಯೇಸು ಸ್ವಾಮಿ எனக்குள்ளே வாசம் பண்ணுகிற தெய்வத்தினாலே ನಮ್ಮೊಳಗೆ ವಾಸ ಮಾಡುವಂತ ದೇವರ நான் ಮೂಲಕ அவருடைய சாயலாய் ನಾವು மாறுகிறேன், ಆತನ ಹೋಲಿಕೆಯಾಗಿ ಬದಲಾಗುತ್ತೇವೆ. புதிதாய் சிருஷ்டிக்கப்பட்ட சாயலாய், ಹೊಸಬರಾಗಿ என் ಸೃಷ್ಟಿಸಲ್ಪಟ್ಟಂತ உள்ளத்திலே ಹೋಲಿಕೆ, புதிய ஆவி உள்ளவனாய், ನಮ್ಮ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಹೊಸ ಹೋಲಿಕೆ புதிய ಉಳ್ಳವರಾಗಿ, குணங்கள் உள்ளவனாய், ಹೊಸ ಸ್ವಭಾವಗಳುಳ್ಳವರಾಗಿ, தேவ குணங்கள் உள்ளவனாய், ದೇವರ ಗುಣಗಳುಳ್ಳವರಾಗಿ அவர் என்னை மாற்றி விட்டார். ಆತನು ನಮ್ಮನ್ನ எல்லா ಬದಲಾಯಿಸಿದ್ದಾರೆ. தேவ கிருபை, ಎಲ್ಲವೂ ದೇವರ எல்லா ಕೃಪೆ. தேவருக்கு கரங்களை தட்டி தேவரை ஸ்தோத்திரம் ಕೈಗಳನ್ನು ತಟ್ಟಿ ದೇವರಿಗೆ பண்ணுவோம். ஒவ்வொரு மௌனவர் எல்லாரும் கரங்களை தட்டுங்க, எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவரை கேளுங்க. ஆண்டவரே, இது என் வாழ்க்கையில நிலைத்திருக்கட்டும். ஆண்டவரே, இயேசு எனக்குள்ளே வாழ்ந்தார், இயேசு எனக்குள்ளே வந்து விட்டார் என்ற ஆனந்தத்தை நான் அனுபவிக்கிறேன். ಅನುಭವಿಸುವ ಆನಂದವನ್ನು ಅನುಗ್ರಹಿಸಿದ್ದಾರೆ. ಶೂನ್ಯವಾಗಿದ್ದ ನನ್ನ ನೂರಕ್ಕೆ ನೂರರಷ್ಟು ಮಾಡಿ ಯೋಗ್ಯನೆಂದು ನನ್ನ ಕರೆದದ್ದು ನಿನ್ನ ಕೃಪೆಯಲ್ಲವೇ. ಶೂನ್ಯವಾಗಿದ್ದ ನನ್ನ பாவத்தில்
ಪಾಪದಲ್ಲೇ ಮರಿತಿರುಂದ ಎಣ್ಣೆ ನೂರಕ್ಕೆ ನೂರರಷ್ಟು ಮಾಡಿ ದೇವ ಪಿಳ್ಳೆಯಾಗಿ ಮಾற்றிನೀರೇ. ಯೋಗ್ಯನೆಂದು ನನ್ನ ಕರೆದ ಎಲ್ಲರ ಕರಗಳ ಮೇಲೆ ಹೆಚ್ಚಿ ದೇವರಿಗೆ ನಿನ್ನ ಕೃಪೆಯಲ್ಲವೇ ಗಣನೆಗೆ ಬಾರದಂತ ನನ್ನ ಗಣನೆಯ ಮಾಡಿದ್ದು ನಿನ್ ಕೃಪೆಯೇ. ಗಣನೆಗೆ ಬಾರದಂತ ನನ್ನ ಗಣನೆಯ ಮಾಡಿದು ನಿನ್ ಕೃಪೆಯೇ. ಎಲ್ಲರೂ ಕೃಪೆಯೇ 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 ಯೇಸು ಅಪ್ಪ ಎಲ್ಲ ನಿನ್ನ ಕೃಪೆಯೇ. ಕೃಪೆಯೇ 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 ಯೇಸು ಅಪ್ಪ ಎಲ್ಲ ನಿನ್ನ ಕೃಪೆಯೇ. ನನ್ನ ಜೀವನ ಸಾಗುತ್ತಿರುವುದು ನನ್ನ ಬಲದಿಂದಲ್ಲ. ನಾ ಮಣ್ಣಲ್ಲಿರದೆ ಉಸಿರಾಡುವುದು ನನ್ನ ಸಾಮರ್ಥ್ಯದಿಂದಲ್ಲ. ನನ್ನ ಜೀವನ ಸಾಗುತ್ತಿರುವುದು ನನ್ನ ಬಲದಿಂದಲ್ಲ. ನಾ ಮಣ್ಣಲ್ಲಿರದೆ ಉಸಿರಾಡುವುದು ರಬಲರದ ನಮ ಶಗದ ರಬ ರಿಬಲರದ ಲಬೌರಂಗನವ ಗಣನೆಗೆ ಬಾರದಂತ ನನ್ನ ಗಣನೆಯ ಮಾಡಿದು ನಿನ್ ಕೃಪೆಯೇ. ಗಣನೆಗೆ ಬಾರದಂತ ನನ್ನ ಗಣನೆಯ ಮಾಡಿದ್ದು ನಿನ್ ಕೃಪೆ. ಎಲ್ಲರ ಕರಗಳ ಮೇಲೆ ಎತ್ತಿ ಕೃಪೆಯೇ 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 ಯೇಸಪ್ಪ ಯೇಸು ಅಪ್ಪ ಎಲ್ಲ ನಿನ್ನ ಕೃಪೆಯೇ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಕೃಪೆಯೇ 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 ಥ್ಯಾಂಕ್ ಯು ಲಾರ್ಡ್. ಯೇಸು ಅಪ್ಪ ಎಲ್ಲ ನಿನ್ನ ಕೃಪೆಯೇ. ನನ್ನ ಕುಟುಂಬ ನನ್ನ ಕುಟುಂಬ ನೆಮ್ಮದಿಯಾಗಿರುವುದು ನನ್ನ ಐಶ್ವರ್ಯದಿಂದಲ್ಲ. ನನ್ನ ಸಂಪಾದ್ಯ ನನ್ನ ಐಶ್ವರ್ಯ ಇಲ್ಲಪ್ಪ. ಮಕ್ಕಳಾಗದ ಶಗದಲವ ಕೊಟ್ಟಿದ್ದು ನನ್ನ ಜ್ಞಾನದಿಂದಲ್ಲ. ಎಲ್ಲರೂ ನನ್ನ ಕುಟುಂಬ ನೆಮ್ಮದಿಯಾಗಿರುವುದು ನನ್ನ ಆದಾಯದಿಂದಲ್ಲ. ನಾ ಹಚ್ಚಲಾಗದ ಹಲ್ಲೆಲೂಯಾ. ನನ್ನ ತಾಲಂತಿಂದಲ್ಲ. ಗಣನೆಗೆ ಬಾರದಂತ ಥ್ಯಾಂಕ್ ಯು ಲಾ. ಸಂತೋಷ ತಂದದಕ್ಕಾಗಿ, ಸಮಾಧಾನ ತಂದದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ ಯೇಸಪ್ಪ. ನೆಮ್ಮದಿಗಾಗಿ ಸ್ತೋತ್ರ ದೇವರೇ. ಹೊಸ ಸಾಯಿಲಿಗಾಗಿ ಸ್ತೋತ್ರಪ್ಪ ದೇವರ. ಸಾಯಿಲಲ್ಲಿ ನನ್ನನ್ನು ಮಾರ್ಪಡಿಸಿದ್ದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ. ಇನ್ನಿನಿಂದ ದೇವರ ಹೋಲಿಕೆಯಲ್ಲಿ ಇವತ್ತಿಂದ ದೇವರ ಹೋಲಿಕೆಯಲ್ಲಿ ನನ್ನನ್ನು ಮಾರ್ಪಡಿಸಿದ್ದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ.
ಎಲ್ಲರ ಚಪ್ಪಾಳೆ ತಟ್ಟಿ ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಮಾಡೋಣ. ಎಲ್ಲರ ಚಪ್ಪಾಳೆ ತಟ್ಟಿ ರಿಬಾಲ ರದನ ಮೌರ ಬಕದರ ಭೌಷಬಲರ ರಿಗಬಲ ರದರ ಭೌ ರಿಬಿಕಬಲ ರದರ ಭೌಷಂದಲರ ರಿಗಂದರಲ ರದುರಬೌದ ರಂಚಿರ ಕಲಗದರ ಭೌಷ್ಯ லிகவுத ரச்சிர கலகதன பௌஷபலதனமா. ஆமாண்டவரே, நான் வீட்டுக்கு திரும்பி போகும்பொழுது ஒரு புது சிருஷ்டியாய் போற ஆண்டவரே. ದೇವರೇ, ನಾವು ಮನೆಗೆ ಹಿಂತಿರುಗುವಾಗ ಒಂದು ಹೊಸ ಸೃಷ್ಟಿಯಾಗಿ ಯೇಸು ನೀ எனக்குள்ள பிறந்திருக்கிறீர். ಕಾರಣ ಯೇಸು ನನ್ನಲ್ಲಿ ಹುಟ್ಟಿದ್ದ. பாவத்தை அழிக்கும்படியா, ಪಾಪವನ್ನ ಲಯ ಮಾಡುವುದಕ್ಕೋಸ್ಕರ, சுபாவத்தை உருவாக்கும்படியா, ನೂತನ ಸ್ವಭಾವವನ್ನು ನಿರ್ಮಿಸುವುದಕ್ಕೋಸ್ಕರ, தேவ சாயலாய் என்னை மாற்றும்படியா, ದೇವರ ಹೋಲಿಕೆಯಾಗಿ ಬದಲಾಯಿಸುವುದಕ್ಕೋಸ್ಕರ எனக்குள்ள பிறந்ததுக்காய், ನನ್ನೊಳಗೆ ನೀವು ಹುಟ್ಟಿರುವುದಕ್ಕಾಗಿ நன்றி ஆண்டவரೇ. ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ ஒரு ದೇವರೇ. உண்மையான கிறிஸ்துமஸ் எனக்குள்ள வந்ததுக்காய் ஸ்தோத்திரம். ನಿಜವಾದ ಕ್ರಿಸ್ಮಸ್ ನಮ್ಮೊಳಗೆ ಬಂದದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ. இனி என் வாழ்க்கையில் எப்பொழுதும் மகிழ்ச்சி, ಇನ್ನು ಮುಂದೆ ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಯಾವಾಗಲೂ எப்பொழுதும் ஆனந்தம், ಯಾವಾಗಲೂ ಆನಂದ. ஆண்டவரே, ஒரு சொல்லி முடியாத மகிமையால் நிறைந்த சந்தோஷம், ದೇವರೇ, ಹೇಳಲು ಅಶಕ್ಯವಾದಂತ ಪ್ರಭಾವವುಳ್ಳ ಸಂತೋಷ. இது என் வாழ்க்கையின் ஆசீர்வாத ಇದು ஆண்டவரே. ನಮ್ಮ ಜೀವಿತದ ಆಶೀರ್ವಾದ. எல்லாரும் கரங்களை தட்டுவோமா? இது என் வாழ்க்கையின் ஆசீர்வாத ஆண்டவரே. ಕೈಗಳನ್ನು ತಟ್ಟಿ ದೇವರೇ, இது என் வாழ்க்கையின் ஆசீர்வாத ஆண்டவரே. ದೇವರೇ, ஓராலா தனாமா ரகதரா பௌதனா ஷலகதனாமா. இது என் வாழ்க்கையின் ஆசீர்வாத ஆண்டவரே. ಜೀವಿತದ ಆಶೀರ್ವಾದ. ஆமென் ஆண்டவரே. எனக்குள்ளே எங்களுக்குள்ளே நீர் பிறந்ததுக்காய் ஸ்தோத்திரம். ದೇವರೇ, ನಮ್ಮೊಳಗೆ ನೀವು ಹುಟ್ಟಿರುವುದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ. கிறிஸ்மஸை நாங்க கொண்டாடுறத காட்டில அதை அனுபவிக்கணும். ಈ ಕ್ರಿಸ್ಮಸ್ ಅನ್ನು ನಾವು ಆಚರಿಸುವುದಕ್ಕಿಂತಲೂ ಅದನ್ನು ಅನುಭವಿಸಬೇಕು ದೇವರೇ. இன்றையிலிருந்து நாங்கள் அதை அனுபவிக்க போறோம். ಈ ದಿವಸ ಮೊದಲುಗೊಂಡು ಅದನ್ನು ಅನುಭವಿಸುವುದಕ್ಕೆ ಹೋಗುತ್ತೇವೆ. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவரே, இந்த கிறிஸ்மஸ் தினத்துல உங்க பிள்ளைகளோடு எங்களோடு பேசினதுக்காய் ஸ்தோத்திரம். ದೇವರೇ, ಕ್ರಿಸ್ಮಸ್ ದಿವಸದಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳಾದ ನಮ್ಮ ಸಂಗಡ ನೀವು ಮಾತನಾಡಿದ ದಯೆಗಾಗಿ எங்களுக்குள்ளே நீர் ಸ್ತೋತ್ರ. பிறந்து விட்டீர் என்ற சந்தோஷத்தை தந்ததுக்காய் ஸ்தோத்திரம். ನಮ್ಮಲ್ಲಿ ನೀವು ಹುಟ್ಟಿದ್ದೀರಾ ಅನ್ನುವ ಸಂತೋಷವನ್ನು ಅನುಗ್ರಹಿಸಿದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ. ஆண்டவரே, நாங்கள் அதை அனுபவிப்பதற்காக ಅದನ್ನು ಅನುಭವಿಸುವಂತೆ திரும்ப எங்களுக்கு அதை ஞாபகப்படுத்தினதுக்காய் ஸ்தோத்திரம். ಅದನ್ನ ಪುನಃ ನಮ್ಮ ಜ್ಞಾಪಕಕ್ಕೆ ತಂದದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ. எங்களை பலப்படுத்தும். ನಮ್ಮನ್ನ ಬಲಪಡಿಸಿ ದೇವರೇ. இந்த நாட்கள் முழுவதும் எங்களோடு கூட ಈ வழிநடத்தும். ದಿವಸ ಪೂರ್ತಿ ನಮ್ಮ ಸಂಗಡ ಇದ್ದ ನಮ್ಮನ್ನ ನಡೆಸಿ. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥಿಸ್ತೇವೆ ತಂದೆ. ஆமென். சரி, ஒரு பாட்டு